பேராசிரியர் ரவீந்திரன் அவர்களே, இந்த ஆண்டு இதழில் படிப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தங்கைகளே, தம்பிகளே, உங்களையெல்லாம் இந்த காலை பொழுதில் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு வேறுபட்ட சிந்தனையில் பெரும்பாலும் தமிழ் சாராத வேறு துறைகளில் சேர்ந்திருக்கிற மாணவர்களை தமிழ் இலக்கியம் பற்றியும் தமிழுடைய பரப்பு பற்றியும் தமிழ் பண்பாடு பற்றியும் தெரிய வைப்பதில், தெரிந்து கொள்ள வைப்பதில் பேராசிரியர் ரவீந்திரன் தொடர்ந்து ஆர்வம் காட்டி வருகிறார். ரொம்ப வளர்ச்சிக்குரிய ஒரு அற்புதமான வழி என்றாலும் பிற துறை பேராசிரியர்களும் இந்த கருத்துருவத்தை முன்னெடுத்து செல்வார்களே ஆனால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடியது போல, எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம். கல்லாரை காணுங்கால் கல்வி நல்கா கசடருக்கு அங்கே தூக்குமரம் உண்டா என்று அவர் பாடினார். இப்பொழுது இந்த மல்டி டிசிப்ளினரி என்று சொல்லப்படுகிற பல்துறை சார்ந்த அறிவை பெறுகிற வாய்ப்பு குறைந்து கொண்டே போகிறது. ஒருவேளை என்னுடைய கருத்து சரியாக இருக்குமா தெரியவில்லை. பெரும்பாலும் எல்லோரும் ஒவ்வொரு வட்டத்திற்குள்ளரே தங்களே சுருக்கி கொண்டு இருப்பது போல தோன்றுகிறது. ஆனால் அந்த காலத்தில் பேராசிரியர் ரவீந்திரன் சொன்னது போல் 60-70களில் நாங்கள் மாணவராக இங்கே சேர்ந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை நடத்துகிற கூட்டங்களில் எல்லா துறை சார்ந்த மாணவர்களும் பங்கேற்றுக் கொள்வார்கள். அது தத்துவத்துறையாக இருந்தால் நாங்கள் சென்று அதிலே கேட்போம், சமூகவியல் துறையாக இருந்தாலும் சோஷியாலஜியாக இருந்தாலும் நாங்கள் சென்று கேட்போம். அவர்களும் தமிழுக்கு வருவார்கள். அந்த காலத்தில் இதழில் படித்த மாணவராக இருந்தாலும் தத்துவத்துறை மாணவராக நன்றாக தமிழ் இலக்கியம் அறிவை பெற்றிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது புறத்தில் எப்படி அரசியல் கட்சியில் இருக்கின்றனோ அப்படித்தான் அகாடமி என்று சொல்லக்கூடிய அறிவியல் துறையும் அப்படி ஆகிவிட்டது. அது ஏன் என்று தெரியவில்லை. ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றுகிற ஒரு பெரிய முயற்சியை பேராசிரியர் ரவீந்திரன் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நேரம் குறுகியது என்றால் 12 மணிக்கு வேறொரு பேராசிரியர் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். பொதுவாக தமிழ் பற்றியும் தமிழ் இலக்கியம் பற்றியும் புதிதாக வந்திருக்கிற உங்களோடு சில செய்திகளை பகிர்ந்து கொள்ளுமாறு அவர் என்னை கேட்டுக்கொண்டார். அவர் நேற்று தான் என்னோடு பேசினார் என்று நான் நினைக்கிறேன். நான் 3 நாளாக ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன். உடையவர் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு நிறைவு நடந்து கொண்டிருக்கிறது. 3 நாள் ஸ்ரீரங்கம் கோயிலிலே பேசினேன். ராமானுஜரை பற்றி சொன்னார். 120 ஆண்டுகள் வாழ்ந்த ஒரு பெருமகன். அவர்தான் முதல்ல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டில் யாரும் செய்யாதது, ஏன் இந்தியாவிலேயே யாரும் செய்யாத ஒன்றை செய்தார். மிக துணிச்சலாக செய்தார். தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் இணைத்தார். திருக்குளத்தார் என்று பெயரிட்டார். எல்லோரையும் அழைத்து கொண்டு கோயிலுக்குள்ளே சென்றார். ஆலய பிரவேசம் என்று நாம் பேசுகிறோமே, அதை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் காந்தியடிகள் இப்பொழுது செய்கிறார். பெரியார் அதுக்கப்புறம் வைக்கத்திலே செய்தார் கேரளாவில். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு ராமானுஜர் மேல்கோட்டை என்கிற நாராயணபுரம், ஸ்ரீ நாராயணபுரம் என்கிற கர்நாடகா மைசூருக்கு மேலே இருக்கிற மேல்கோட்டையில் ஆயிரக்கணக்கான தாழ்த்தப்பட்ட மக்களை எல்லாம் திருக்குளத்தார் என்று பெயரிட்டு ஆலயத்துக்குள்ளே அழைத்து சென்று அவர்களுக்கும் திருமண் தரிக்கலாம் என்று அவரே போட்டு அவரே சங்கு சக்கரம் தரித்து பஞ்சசம்ஸ்காரம் செய்து எல்லோரையும் ஒருங்கிணைத்து மிகப்பெரிய மனித நேயமிக்கவராக வாழ்ந்தார். ஆனால் இன்றைக்கி அதை செய்ய முடியுமா எனக்கு தெரியல. இன்றைக்கி நாம் யாராவது அடுத்த பிராமணர் அல்லாதவர்களை இன்றைக்கு நாம் பஞ்சசம்ஸ்காரம் மட்டும் போய் அவங்களை திருக்கோயில் அழைச்சிட்டு போக முடியுமா? இன்றைக்கே ஐயப்பாடு. அதனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ராமானுஜர் அதை செய்தார். எனவே அவர் செய்து வைத்த மிகப்பெரிய சமூக புரட்சி இன்று வரை நிகழ்கிறது. இப்போ நம்முடைய தலைப்பு அதல்ல, சமூக புரட்சியா என்பதல்ல, ஓரளவுக்கு தமிழ் இலக்கியம் பற்றியது. தமிழ் இலக்கியத்துக்கு அனைவரும் இங்கே எவ்வளோ பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சாராதவர்கள் 3 பேர் இருப்பார்களா? அது பெரிய வியப்பு. வெள்ளிக்கிழமை பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருந்தேன். அங்கே தமிழ் முதுகலையில் ஒரு 45 பேர் சேர்ந்துருந்தாங்க. 2ஆம் ஆண்டெல்லாம் 100 பேர் இருந்தாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற துறைத்தலைவர் என்னுடைய மாணவர். அதனால் அங்கே எல்லாமே ஒரு 100 பேர் உட்காந்துருந்தாங்க. அது என்ன வியப்பு என்றால், நான் பேசுகிற பொழுது ஒரு பெண், இப்போ சேர்ந்துருக்கிற பெண் வாய் பேச முடியாது, காது கேட்காது. எம்ஏ சேர்த்துருக்காங்க. காதும் கேட்காது, வாயும் பேச தெரியாது. நான் கேட்டால் அவங்க எப்படி உட்காந்து கேட்குறாங்க.
நீங்கள் உதடு அசைக்கிறமே, அந்த உதடை அசைவதை வைத்து கொண்டே நாம் என்ன சொல்கிறோம் என்பதை அவர் எழுதி கொடுக்குறார். அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கார். அது இயற்கை அப்படித்தான் அமைத்திருக்கிறது. இப்போ தமிழ் இலக்கியங்களை பொறுத்தவரை செம்மொழி என்ற அந்தஸ்து இப்போ தமிழுக்கு கொடுத்துருக்குறோம். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஆனால் விதி என்ன என்றால் தமிழியே ஒரு மொழி இருக்க வேண்டுமானால் சால பழமையும் கால பெருமையும் உடையதாக இருக்க வேண்டும். பழமையும் இருக்க வேண்டும், பெருமையும் மிக்கதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அரசியல் காரணங்களுக்காக பழமை இல்லாத மொழிகள்லாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஓட்டுக்காக அவர்களும் தந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா மொழிக்கும் கொடுக்க முடியாது. 3000 ஆண்டு கால பழமையாக இருக்கணும். அது சில உண்மையை சொல்லவும் முடியல, சொன்னால் எல்லாரும் கோபம் வந்துடுது. இப்போ இங்கேயே யாராவது கேரள நாட்டை சேர்ந்தவர்கள் இருந்தால், தெரியல யாருக்கான்னு தெரியாது, என்ன உண்மை என்றால் மலையாள மொழி 1200 ஆண்டுகளுக்கு முன்னே தான் அந்த மொழி உருவாகும். 800 இயர்ஸ் தான். அதுக்கு முன்னே தமிழ் தான் இருக்குது. சேரநாடு, குலசேகர ஆழ்வார் சேரநாட்டு அரசர் 8ஆம் நூற்றாண்டு. சேரமான் பெருமாள் நாயனார் 63ஆயிரம் வருஷத்து சேரநாட்டு அரசர் தமிழ். 800 வருஷத்துக்கு முன்னே கிபி 12ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. ஏன்? மேற்கு தொடர்ச்சி மலையினால் எப்பவுமே தமிழ் கொடுந்தமிழ், செந்தமிழ்லேருந்து கொடுந்தமிழாக மாறி வடமொழியும் கலந்து ஒரு மொழி உருவாகுது. ஒரு 700 வருஷத்துக்கு முன்னே எழுதப்பட்ட எழுத்து தச்சில் எழுத மலையாளம் கேரளாவில் பெரும்பகுதி தமிழில் தான் இருக்கும். அப்புறம் அந்த மொழி கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இன்றைக்கு அருமையான பல தமிழ் சொற்கள் கேரளாவில் இருக்குது. வெள்ளம்னா தண்ணி, இப்போ நாம் விட்டுவிட்டோம், நாம் தண்ணி தான் சொல்கிறோம். ஆனால் கேரளாவில் இன்றைக்கும் பச்சை வெள்ளம், சுடுவெள்ளம், வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு, திருக்குறள். அது அப்படி அவங்க வச்சுருக்காங்க. பறைதெல்லாம் சொல்லுதல், நாம் சொல்கிறல, என்னப்பா சொல்கிறேன்னு தான் கேட்குறோம். ஆனால் கேரளாவில் ஆள் என்ன பறைஞ்சும், பறைதல் சொல்லுதல். அப்போது இப்போ அவங்களும் இப்போ கேட்குறாங்க. தெலுங்கு, கன்னடம். தமிழுக்கு இருக்கிற சிறப்பு, இந்தியாவில் 2 மொழி தான் பழமையான மொழிகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு. ஒன்று தமிழ், இன்னொன்று வடமொழி சான்ஸ்கிரிட். அது சான்ஸ்கிரிட்டோட இன்னும் 2 மொழி இருந்தது. அது காலப்போக்கில் மறைஞ்சிடுச்சு, பேச்சு வழக்கெல்லாம் மறைஞ்சிடுச்சு. ஒன்று பிராகிருதம், இன்னொன்று பாலி. பௌத்த சமயத்தை சார்ந்த நூல்கள், திரிபிடகம் என்று சொல்கிறோமே, அவையெல்லாம் பிராகிருதத்தில் தான் இருக்குது, பாலி மொழியில் இருக்குது. சமணர்கள் என்று சொல்லுகிற ஜெயின்ஸ், அது இந்த நாட்டிலே தோன்றி இந்த நாட்டில் மட்டும்தான் இருக்குது, வெளியே பரவல சரியம். காரணம், கடுமையான ஒழுக்க நெறிகள் மக்கள் பின்பற்ற மாட்டாங்க. நீங்கள் ரொம்ப கடுமையாக கட்டுப்பாடு போட்டிங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அதனால் சமணம் என்ன ஆயிட்டு வளர முடியாமல் அப்படியே இன்னும் கொஞ்சம் இருக்குது, தேங்கிட்டு இருக்கு. அவர்கள் எழுதின மொழியும் பாலி பிராகிருதம். வடமொழி என்ன ஆயிட்டுன்னா செல்வாக்குனால அது 2 மொழியும் உள்வாங்கி கொண்டது. அப்புறம் காசியில் இன்றைக்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பு செப்பம் செய்தார்கள். சான்ஸ்கிரிட் என்றால் செப்பம் செய்ய பெற்ற மொழி. இந்த 2 மொழி தான் பழமையான மொழிகள். இதில் தமிழுக்கு என்ன சிறப்பு? நான் வந்து தமிழாசிரியர் இருக்கிறதுனால தமிழை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம், சிந்திச்சு பார்க்கலாம், வேறு எங்கேயாவது கம்பேர் பண்ணி பார்க்கலாம். என்ன தமிழுக்கு சிறப்பு என்றால், தமிழ் ஒன்று தான் நமக்கு தெரிந்து 3000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இன்று வரை மக்கள் மொழியாக, பேச்சு மொழியாக, பேச்சு வழக்கில் இருக்குது. இன்றைக்கு மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். வடமொழி இடையில கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா மக்கள் மொழியிலேருந்து போய் இன்றைக்கும் மக்கள் மொழியிலேருந்து பேச்சிலேருந்து போயிடுச்சு. இலக்கிய மொழியாக இருக்குது, கோயிலில் இருக்குது. கோயிலில் அர்ச்சகர் அர்ச்சனை செய்கிற பொழுது பயன்படுத்துகிறார், வேள்வியில் மந்திரம் சொல்கிற பொழுது பயன்படுத்துகிறார். மக்கள் மொழியாக இல்லை. அது அந்த மொழி மேலே குற்றம் இல்லை, அருமையான மொழி. த ஃபைனஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு சான்ஸ்கிரிட். அந்த மொழியின் குற்றம் அல்ல, மொழியை பயன்படுத்திய ஒரு குற்றம். அந்த பயன்படுத்தினாங்க இல்லையா மேட்டுக்குடி, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இது வேற யாரும் பேசக்கூடாது, மற்றவங்க பேசினா மொழிக்கு தீட்டு வந்துடும் என்று சொல்லி மக்களை பேச விடாமல் அவர்களையே வச்சு பூட்டி பூட்டி வச்சு அந்த மொழியை காலி பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆயிடுச்சு, அந்த மொழி, அருமையான மொழி, இலக்கிய மொழியாக மட்டும் இருக்கிறது. திருக்கோயில்களில் சொல்லப்படுகிற மொழி மக்கள்கிட்ட வந்து போயிடுச்சு. தமிழ் அப்படி இல்லை, இலக்கிய மொழியாகவும் இருக்கிறது, இன்று வரை மக்கள் பேசக்கூடிய மொழியாகவும் இருக்கிறது. 2வது முக்கியமான செய்தி, தொடர்ந்து இன்று வரை பேசப்படுகிற மொழியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி ஒப்பிட்டு பார்க்கணும், ஒரு கம்பேரிட்டிவ் லாங்குவேஜ் என்று பார்த்தீங்கன்னா, பழைய கிரேக்கம் இப்போ இல்லை, பழைய சீன மொழியெல்லாம் இப்போ பேசுவது மாறிடுச்சு.
பழைய லாட்டின் அல்ல இப்போது. இப்போ கரண்டில் லாட்டின்ஸ் பேசுகிற அந்த மொழி இருக்கிறது, அது பழைய லாட்டின் அல்ல. ஆனால் தமிழை பொறுத்தவரை 3000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியம் என்று சொல்கிற 8 தொகை 10 பாட்டில் எந்த மொழியை பயன்படுத்தினார்களோ, எந்த தொடரை பயன்படுத்தினார்களோ, அது இன்றைக்கு அப்படியே இருக்கும். உங்களுக்கே வியப்பாக இருக்கும். இப்போ சங்க இலக்கியம் 2500 வருஷத்துக்கு முன்பு. உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, சினிமாவில் வந்த பாட்டுன்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சினிமாவில் வந்துட்டால் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இல்லை, குறுந்தொகை 2வது பாட்டு சிவாஜி கணேசன் அழகாக சொல்கிறார் திருவிளையாடல் படத்தில். என்ன பாட்டு அது? திருவிளையாடல் படம் பார்த்துருப்பீங்களே. சிவாஜி கணேசன் பேசுகிறார்ல, பொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலிய செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உழவோ நீயறியும் பூவே. இதுதான் எமது செய்யுள். சிவாஜி பேசுகிறார். அது குறுந்தொகை 2வது பாட்டு. இந்த பாட்டை பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பொருள் தெரிஞ்சிடும். எல்லா சொற்களும் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கு. குறுந்தொகை 3வது பாட்டு, அதுவும் நீங்கள் அதிகமாக எல்லாம் பார்த்து கேட்டுருப்பீங்க, எல்லாரும் பயன்படுத்துகிற பாட்டு. காதலன் காதலிக்குள்ள உறவு எப்படி இருக்குன்னு 3 வரி பாட்டு. நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தது. நான் சொல்கிறது குறுந்தொகை பாட்டு. நீரினும் ஆழமானது. எதுன்னு கேட்குறீங்களா? கரிய கோல் குறிஞ்சி பூ கொண்டு பெரிய தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு. இந்த பாட்டை இப்போ பிரித்து சொன்னேன், சேர்த்து சொல்கிறேன். நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தென்று, நீரினும் ஆறளவென்று, கருங்கோர் குறிஞ்சி பூ கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனோடு நட்பு. எதுக்கு சொல்ல வரேன்? இப்போ அது தமிழ் வகுப்பாக ஆகிடக்கூடாது இல்லையா? இதை சொல்கிறது நோக்கம், 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு இலக்கியம், ஒரு பாட்டு. இன்றைக்கும் அந்த பாட்டில் இருக்கிற சொல்லு தொடர் எல்லாம் நம்ம பயன்பாட்டில் இருக்கிறது சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகள்லையும் 700 மொழி பேச்சு வழக்கில் இருக்கு. இந்த எல்லா மொழிகளிலும் இந்த ஒரு மொழிக்குத்தான் சால பழமையும் கால பெருமையும் இன்றைக்கும் வாழ்கிற மொழியாக இருக்குது. இது நீங்கள் இவ்வாறிய ஜேர்னலிஸ்ட் இல்லையா, நீங்கள் எங்கே ஒன்றாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு மொழி சால பழமை, காலத்தால் மிகப்பெரிய பழமை, பெருமை மிக்க மொழி, அதே நேரத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்கள் இந்த மொழிக்கு சொந்தக்காரர். அப்போ இந்த மொழியை படிக்கணும். பல பேர் தாய்மொழியாருன்னு தமிழே படிக்காமல் இருக்கிறாங்களே, சிக்கல் எங்கே வருது பாருங்கள். அடுத்தது முக்கியமான சிறப்பு என்னென்றால், இதே மாதிரி பழமையான பெருமை உண்டு. சான்ஸ்கிரிட் இருந்தது, இன்றைக்கு பேச்சு வழக்கில் இல்லை, தமிழ் பேச்சு வழக்கு. இன்னும் சில சிறப்பு இருக்குது. சில மொழி வரும், இடையில ஒரு 100 வருஷம் அந்த இலக்கியமே இருக்க, திடீர்னு அப்புறம் ஒரு அரசியல் மாற்றம் வந்து அந்த மொழிக்கு உயிர் கொடுப்பாங்க, இலக்கியம் வரும். தமிழுக்கு அப்படி இல்லை. 3000 வருஷத்தில் இருந்த தொல்காப்பியர் தொடங்கி சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு 18 நூல், அகநானூறு புறநானூறுலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது அடுத்த உடனே 17 கீழ்கணக்கு, அது ஒரு 18 நூல். நீதி நூல் வருது இல்லையா? திருக்குறள், நாலடியார், இன்னா 40, இணைவு 40, திரிகடம், மாமூலம், ஏலாதி, இந்நிலை, காஞ்சியோடு, கைநிலையாம், கீழ்கணக்கு, அது ஒரு 18 நூல் வருது. அப்போ கிமு 18 நூல், கிறிஸ்துபுரத்துக்கு அப்புறம் ஒரு 18 நூல். அப்புறம் பக்தி இலக்கியம் வந்துடுது, 12 திருமுறை வந்துடுது, 18,300 பாட்டு ஓடையார், ஒரு 300 வருஷம். அதே நேரத்தில் ஆழ்வார்கள் 12 பேர் வராங்க, 4000 பாசனம் வருது. அப்புறம் 10ஆம் நூற்றாண்டு வந்துட்டு ராஜராஜன் வந்துடுறான், இந்த கிரேட் ராஜராஜ சோழன். கங்கை கொண்டு கடாரம் கொண்டு 12,000 தீவுகளையும் கொண்டு தென்னிந்தியா முழுமையும் ஒரு குடைக்கீழ் கட்டி ஆடுகிற மிகப்பெரிய ராஜராஜன். அவன் காலம் வந்த பிறகு என்ன, பெரிய காப்பியங்கள்லாம் வருது. அதுக்கப்புறம் கம்பராமாயணம் வருது, பாரதம் வருது, பெரிய புராணம் வருது. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டுடைய சிற்றிலக்கியங்கள், கோடிக்கணக்கான சிற்றிலக்கியம் வருது. நிறைய சிற்றிலக்கியங்கள் இன்னும் பதிப்பிக்கல. நாம 96 வகை பிரபந்தம்ன்றோம். ஒவ்வொரு பிரபந்த வகையிலையும் நூற்றுக்கணக்கான இலக்கியம். தமிழில் பழமொழியே இருக்கு, நெல்லு வகை எண்ணனாலும் எண்ணலாம், பல்லு வகை எண்ண முடியாது. பல்லு என்பது ஒரு வகை, லிட்டரி ஜேனர் வகை. குறவஞ்சி என்பது ஒரு லிட்டரி ஜேனர், ஒரு வகை. அந்த ஒரு வகைக்குள்ள ஆயிரக்கணக்கான நூல்கள். இப்படியே பார்த்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வந்து எல்லா நூற்றாண்டிலும் இலக்கியம் வந்துக்கிட்டே இருக்கு. வேறு எந்த மொழியாக பாருங்கள், இடையில கேப் விட்டுடும். எவ்வளோ ஆட்சி மாற்றம் வந்த பொழுதும் சமய மாற்றம் வந்த பொழுதும் தமிழில் வந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு இடையில சித்தர்கள் ஒரு குரூப் வருது. இதில் எல்லா சமயத்தை சேர்ந்தவங்களும் வராங்க. இஸ்லாத்தில் குணமணி மஸ்தான வரார், தக்கலை பீர் முகமதப்பா வரார், இங்கே வீரமாமுனிவர் வரார், ஹெச்என் ஹென்றி கிருஷ்ணப்புள்ள வரார், தேம்பாவணி பாடுறார், ரட்சணை மனோகரம் பாடுறார், அவர்
எல்லா சமயத்தை சேர்ந்து சித்தர்கள் வராங்க. அதுக்கப்புறம் புது கவிதை வருது. இந்த இடத்துல தான் ரொம்ப நம்ம வியக்கத்தக்க ஒரு பெரிய சிறப்பு. அநேகமாக நம்ம இந்த மொழியோட கொஞ்சம் மலையாளமும் பெங்காலும் கொஞ்சம் போட்டி போடுது. இன்னும் இந்திய மொழிகள் போட்டி போட முடியல. 20th century 20ஆம் நூற்றாண்டு என்று வந்துவிட்டால் தமிழ் இன்னும் வளருது. முதல்ல உரைநடை வந்தது, நாவல் வந்தது, சிறுகதை வந்தது, கவிதை வந்தது, மரபு கவிதை, ட்ரெடிஷ்னல் பொயட்ரி. இப்போ பாரதிதாசன் வந்தாங்க, கவிமணி தேசிகவனாம் பிள்ளை, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை, ஏகப்பட்ட வந்தால் அதோடு நிற்கலை. புது கவிதைன்னு வந்தது, நியூ பொயட்ரின்னு வந்தது. 4 வரியில் எழுதினாங்க. இப்போ இரவிலே சுதந்திரம் இரவிலே வாங்கினோம், இன்னும் விடியவே இல்லை. ரங்கநாதன் ஒருத்தர் பண்ணார், எங்கள் செட்டு. அவர் 75-76 எம்ஏ பண்ணார், 74 பிஏ பண்ணார், இறந்துட்டார் உடனே சின்ன வயசுலேயே. புது கவிதை நிறையா வந்தது. அதுக்கப்புறம் அது வந்து ஹைக்கு வந்தது, ஹைக்கியில் வந்தது சென்ட்ரி வந்தது, சென்ட்ரியிலேருந்து லிரிக் வந்தது. இப்போ இவ்வளோக்கும் புத்தகம் வந்துடுச்சு. இப்போ தமிழ் எப்படி பாருங்கள், சங்ககாலத்தில் தொல்காப்பியத்தில் தோன்றிய அந்த இலக்கியம் ஒரு நூற்றாண்டு கூட இடையீடுபட்டு போகாமல் தொடர்ச்சியான இலக்கிய வரலாற்றோடு இந்த நூற்றாண்டிலும் வளர்ந்து கொண்டே போகுது. இப்போ இதனோட தமிழ் வண்டி நிறைய சென்றின்னு எழுதுறார், லிரிக் எழுதுறார், புத்தகம் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ எப்படி ஜப்பானில் அங்கங்கே டீ கடையில் 2 வரி எழுதி போட்டு போயிட்டா, இன்னொருத்தர் வந்து அந்த 2 வரி கீழே 100 வரி எழுதி போயிடுவார், கவிதை முடிச்சிடுவார். இப்போ அந்த டெக்னிக்கெல்லாம் தமிழில் வந்துடுச்சு. அப்போ இந்த மொழி உயிரோட்டம் உள்ள மொழியாக இன்றையும் வாழக்கூடிய மொழியாக இருக்கிறது. இந்த மொழிக்கு நாம் சொந்தக்காரர். இந்த மொழி இவ்வளோ இலக்கிய வளம், என்ன ரிச்சஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். அது ஏதோ நான் தமிழ் பேராசை என்பதனால சொல்கிறேன் என்பதில்லை, நான் உங்களுக்கு சான்றுகளோடு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதோ சந்தேகம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ரெஃபர் பண்ணலாம் மற்ற லாங்குவேஜோட. ஆனால் என்ன, நம்ம நாட்டில் இன்னும் நம்மக்கிட்ட கொஞ்சம் எப்படி சொல்கிறது, பண்பாட்டு குறை, வி ஆர் நாட் மெச்சூர். அந்த சிக்கல் இருக்குது நம்மகிட்ட. ஏன்னா போய் நம்ம ஒரு கருத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுற பொழுது, கலந்துரையாடுகிற பொழுது உணர்ச்சி வசப்படாமல் உண்மையை பார்க்கணும்னு பார்க்கணும். இப்போ நம்ம உண்மையே இல்லை, உணர்ச்சி வசப்படுறோம். இப்போ உலகத்திலேயே அதிகமாக பயன்பாட்டில் இருக்கிற மொழி எது உலகத்தில்? ஆங்கிலம், இங்கிலீஷ். அந்த மொழி எப்பொழுது தோன்றியது? ரொம்ப ஓல்டஸ்ட் எவிடன்ஸ் பண்ணால் 800 வருஷம் ஆகுது, அவ்வளோதான். இப்போ நாம் 3000 ஆண்டுக்கு முன்னே போகிறோம், 800 வருஷம் ஆச்சு. ஆனால் 800 வருஷத்தில் 3 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் வந்துச்சு இங்கிலீஷில். இந்த ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, கேம்பிரிட்ஜெலாம் போனீங்கன்னா 3 துறை இருக்கும் இங்கிலீஷ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஓல்டு இங்கிலீஷ். ஏன்னா 800 வருஷம், அதுக்கு முன்னே 700 வருஷத்துக்கு முன்னே வந்த இலக்கியங்களை இப்போ நம்ம படிக்க தெரியாது, அது ஒரு மாதிரியான லாங்குவேஜ். அது இடையில மிடிவல் இங்கிலீஷ்னு ஒன்று வருது. இப்போ நாம் பேசுறது எழுது மாடர்ன் இங்கிலீஷ். 800 வருஷத்துக்குள்ள இவ்வளோ வேறுபாடு ஏன்? அப்போ அந்த மொழி எப்படி சார் உலகத்தை கட்டியாருது? யார் உலகத்தை ஆட்சி செய்கிறாங்களோ ஆட்சி செய்கிறவருடைய மொழி தான் ஆளுமைக்கு வரும். இதுதான் தேதி, யதார்த்தம். நாம் எங்கே கோட்டை விட்டோம்? நம்மளும் ஆட்சியே பண்ணலை, நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு திருப்பதியை தாண்டலை. அதனால் நம்ம மொழிகள், தமிழர்கள் மட்டும் ஒற்றுமையாக இருந்து ஆட்சி பண்ணியிருந்தால் இந்த அருமையான தெய்வத்தமிழ் உலகம் முழுமை சென்றிருக்கு. ஆங்கிலேயர்கள் சென்றது காரணம் மொழியினுடைய சுருக்கம் ஒன்று, 26 எழுத்துக்குள்ளே எல்லாம் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு அழகு உண்டு. ஆனால் ஆங்கிலம் 800 ஆண்டுகள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே 3 வகையான வடிவத்தை பெற்றுவிட்டது. இப்படி தான் எல்லா மொழிகளும். ஆனால் தமிழ் இவ்வளோ சிறப்புடையது. உங்களுக்கு இந்த அறிமுகம் ஒன்று போதுன்னு நினைக்கிறேன். மொழியை பொறுத்தவரை இந்த மொழியில் தான் நமக்கு இந்த இலக்கியங்கள் தோன்றின. சங்க இலக்கியத்தில் இருக்கிற பெரிய சிறப்பு என்னென்னு சொன்னால், 3000 ஆண்டுக்கு முன்பு இருந்த வரலாறுகள், அன்றைக்கு இருந்த பண்பாட்டு சூழல்கள் எல்லாவற்றையும் இந்த இலக்கியம் எடுத்து காட்டுகிறது. ரொம்ப எளிமையாக இருக்கும். சங்க இலக்கியம் என்பது நீங்களே நிறைய மேடையில் கேள்விப்பட்டிருப்பீங்களே, பூங்குன்றனார் பாடிய பாட்டு 192வது பாட்டு புறநானூரில், யாதும் ஊரே எல்லாம் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாருக்கும். அடுத்த வரி அப்படி சொல்லிட்டே வாங்க. அந்த பாட்டு என்ன சிக்கல் வருதுன்னா, நம்ம தமிழ் படிக்கிற பொழுது அந்த பாட்டில் ஒரு வரியை படிச்சுட்டு உடனே ஒரு மொழி சொல்லிடுறாங்க. எங்கள் தமிழ் எப்படி இருக்குது பாருங்களா, அது உலகத்தில் இருக்கிற எல்லாரும் எங்களுக்கு உறவினர்கள், எல்லாம் எங்கள் சொந்தக்காரங்க, அதனால் எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான், உலக பொதுமையை பேசியது அப்படின்னு கம்யூனிஸ்டுக்கெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அவர் பொதுமையை பேசவல்ல, பொதுமையை சொல்கிறார். அந்த பொதுமை எப்போ உங்களுக்கு வரும்னு சொல்கிறார்.
வினை கோட்பாடை சொல்றார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ண சாதலும் புதுவதென்று வாழ்தல் இனிதன மகிழ்ந்தென்றும் இளமே இன்னாதென்றலும் இளமே வானம் தன் துளி தலையே ஆனாது கல்பொருது இறங்கும் மல்லற்பேரையாற்று நீர்வழிப்படுவும் புனை போல ஆறுயிர் முறை வழிப்படுவோம். எப்படி பெரிய இடிச்சு மழை பெஞ்சதுன்னா ஆற்றுல வெள்ளம் போகிற பொழுது எப்படி ஓடம் அந்த போகிற வெள்ளத்து பக்கம் போகுமே தவிர எதிர்த்தெல்லாம் போகாது. அதை போல இந்த உயிரானது முறை வழிப்படுவோம். அந்த காலத்தில் நம்பிக்கை வினையினுடைய ஏற்ப, முறைனா வினை, ஊழ் என்றால் வினை, அந்த வினைக்கேற்ப இந்த உயிர் போகுது. ஆறு உயிர் முறை வழிப்படுவோம் என்பது காட்சியின் தெளிந்தனமாகலின். யாரோ எழுதி கொடுத்து வந்து சொல்லலை, மண்டபத்தில் பார்த்து வந்து சொல்ல, பிரத்யட்சமாக கண்ணால் ஐ விட்னஸ் நான் பார்த்துட்டு இது சொல்கிறேன். அதனால் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுனால இவன் பெரியவன் பணக்காரன் நான் யாரையும் பாராட்டவில்லை, இவன் ஏழை என்று நான் தூற்றவும் இல்லை. பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, அதை கூட இல்லை. இந்த உண்மை தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த யதார்த்த உலகம் இப்படித்தான் இருக்கு, பெரியவர் இல்லை சின்னவர் இல்லை, எல்லாம் தெரிஞ்சவருக்குத்தான் யாதும் ஊர், அவருக்கு தான் யாவரும் கேளு, எல்லாரும் சொந்தக்காரன் ஆக முடியும். நாம் எப்படி நமக்கு எப்படி ஆக முடியும்? இந்த வாழ்க்கை ரகசியம் தெரிஞ்ச பிற்பாடு தான் வேறுபாடு உடலில் இல்லை, வேறுபாடு மொழியில் இல்லை, இல்லை இயற்கை படைக்கலையே, அப்போ வேறுபாடு எங்கே வருகிறது? உள்ளத்தில் இருக்குது. இது இல்லை என்று தெரிஞ்சாதான் யாதும் ஊர் யாவரும் கேளு. உயர்ந்த சிந்தனை. நமக்கு என்ன பெரிய சிறப்பு இலக்கியங்கள்? 2500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உயர்ந்த சிந்தனை ஒரு இலக்கியம் புறநானூறு சொல்லுகிறது. அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, 182வது பாட்டு. இந்த உலகம் ஏன் இயங்குகிறதுன்னு அந்த பாட்டில் சொல்கிறார். உண்டாளம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் தமியன உண்டலும் இல்லரே. அமிழ்தம் என்பது சாவாத மருந்து இல்லையா? அமிழ்தத்தை சாப்பிட சாப்பிட மாட்டோம், அதுவே தனியாக சாப்பிட மாட்டாராம். உலகத்தே தூக்கி கொடுத்தாலும் 4 பேர் கொடுத்துட்டு தான் சாப்பிட்றோன்றார். அப்படிப்பட்டவர் யார் என்றால் கோபப்படாதவர்கள், சொம்பி இருக்க மாட்டாதவர்கள், பழியான காரியங்களை செய்ய மாட்டார்கள். பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். உலகத்தையே கொடுத்தாலும் பழியான செயலை செய்ய மாட்டார்கள். புகழனின் உயிரும் கொடுக்குவர். இப்போ மாற்றி தான் நடக்குது. இப்போது காலிலேருந்து பேப்பர்லாம் பார்த்தா ரொம்ப சங்கடமாக இருக்குது. இன்னைக்கு காலையில் பேப்பரு, நேற்று மாலையில் பேப்பர்லேயே வந்துருச்சு, நேற்று ஈவினிங்லாம் டிவியில் ஓடிட்டுருக்கு. அதுக்கு மேலே நான் உள்ளே போகலை, ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்ட், உங்களுக்கு முன்னாடி தெரியும். பழியனின் உயிரும் கொடுக்குவர், புகழனின் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். பழி என்றால் உயிரை கொடுத்து அதை நீக்குள்ளார்கள், எந்த செயலை செய்ய மாட்டார்கள். இப்படி சில பேர் வாழறதுனால தான் அன்னமாட்சி அணையராகி தமக்கென மயலார் நோன்தால் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்கிற ஒரு சிலராவது இந்த நாட்டில் வாழ்வதனால்தான் உண்டாலமோ உலகம். இந்த சிந்தனை எப்போங்க? 3000 வருஷத்துக்கு முன்னே. உலகம் ஏன் இயங்குகிறது? இன்னும் 4 பேர் நல்லவங்க இருக்காங்க பொதுநலத்தோட, இந்த நல்லவங்களால் தான் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவர் பேசுகிறார். நமக்கு இன்றைக்கு இந்த குளோபல் ஒற்றுமையெல்லாம் பேசுகிறோமே, இதை பாருங்கள். 1500 வருஷத்துக்கு முன்னே சிலப்பதிகாரத்தில் இளங்கோடிகள் சொல்கிறார். இளங்கோடிகள் நினைத்திருந்தாலும் அவர் சேர நாட்டுக்காரர், இன்றைய கேரளா. அவர் கேரளாவை பாராட்டி போயிருக்கலாமல்ல. ஆனால் அவர் என்ன பாருங்கள், அவர் இளவரசர் 3 நாட்டையும் இணைக்கிறார். சேர சோழ பாண்டிய நாடுகள் 3 நாட்டினுடைய இணைத்து 3 நாட்டினுடைய தலைநகரங்களை போற்றி, மதுரை, வஞ்சி, பூம்புகார் 3 தான். முதல் புகார் காண்டம் சோழ நாட்டை பற்றி பேசுகிறார், 2 மதுரை காண்டம் பாண்டிய நாட்டை பற்றி பேசுகிறார், 3வது வஞ்சி காண்டம் சேர நாட்டை பற்றி பேசுகிறார். 3 தலைநகரங்கள், 3 நாட்டிலையும் ஓடுகிற ஆறுகள், 3 மன்னர்கள், எல்லாரையும் பாராட்டி ஒரு தேசிய ஒற்றுமை காப்பியமாக இளங்கோடிகள் எழுதுகிறார். அது எழுதுறது மட்டும் இல்லை, 5 நிலத்து இருக்கிற அத்தனை சாதாரண பாமர மக்களையும் பேசுகிறார். சிலப்பதிகாரத்தில் தான் நீங்கள் பார்க்கலாம். காடு சார்ந்த இடம் என்றால் அங்கே இருக்கிற சாதாரண ஆட்சி இடைச்சேரை பற்றி பேசுவார். அவங்க மோர் மாடு வளர்க்குறதுலேருந்து, பால் காலில் கறக்கிறதுலேருந்து, மோர் தயிர் எடுக்கிறதுலேருந்து, அது அரசனுக்கு முறை கொண்டு கொடுக்கறதுலேருந்து, பண்டமாற்றிலிருந்து, அதேமாதிரி காட்டில் இருக்கிற வேடுவர்லேருந்து, வேடுவர் வாழ்க்கையிலிருந்து, பாலைநிலத்தில் இருக்கிறவர்கள் எப்படி கொற்றை வழிபாடு செய்கிறாங்க, அவங்க எப்படி ஆடு வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்க, அந்த சென்னலில் கலந்து எப்படி பலியிடுறாங்க கொற்றவைக்கு, அவங்க என்ன மொழி பேசினாங்க, எந்த பாட்டு பாடினாங்க, எப்படி அவங்க ஆடி பாடியிருந்தாங்க, அந்த பாடலே அந்த ராகத்திலே கொண்டு வர. சிலப்பதிகாரம் என்பது ஒரு மக்கள் காப்பியம். இந்த மாதிரி பதிவு செய்யறதுக்கு இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட் இல்லை.
இன்னைக்கு தங்கள் கருத்தை திணிக்கிறாங்க. உண்மையான இதழியல் என்பது என்ன? உள்ளதை உள்ளவாறு பதிவு செய்யணும். இன்னைக்கு அப்படி இருக்கா? உள்ளதை உள்ளவாறு பதிவு செய்கிற போக்கு இருக்கா? நான் என்ன நினைக்கிறேனோ என் கருத்தை மக்கள் கருத்தாக கொடுத்துருவேன். ஆனால் சிலப்பதிகாரம் இளங்கோடியில் நினைத்திருந்தால் ஒரு இளவரசர், இளம் கோன்னா அரசர், இளவரசர் அவர் சேர செங்கோட்டையன் ஆட்சியை கொடுத்துட்டார். இவர் ஒதுங்கிட்டார், தம்பி கொடுத்துட்டார். அந்தந்த நாட்டுக்கு போய் அந்தந்த மக்களுடைய மொழி, அந்தந்த பண்பாடை, அவர்கள் செய்தியை மட்டும்தான் பதிவு செய்கிறார். அதே நேரத்தில் யாரையும் குறைக்காமல் எல்லாரையும் சமமாக இடத்தை தந்து ஒரு அருமையான காப்பியத்தை செஞ்சார். 1500 வருஷத்துக்குள்ள தமிழ் ஆசிரியப்பாளர் எளிமையான எழுதுறார். அந்த பாட்டெல்லாம் மாசரு பொண்ணே, வளம்புரி முத்தே, காசரு விரையே, கரும்பே, தேனே, அலையிடை பிறவா அமிழ்தே என்கோ, மலையிடை பிறவா மணியே என்கோ, தாழிலும் கூந்தல் தையால் நின்னை. இந்த சொற்கள்லாம் கொஞ்சம் பிரிச்சுக்கலாம். நமக்கே இன்றைக்கி வழக்கில் இருக்கிற சொற்கள் ரொம்ப அழகாக பேசுகிறார். சிலப்பதிகாரம் என்பது ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி இருக்கணும் என்பதற்கு இளங்கோடிகள் ஒரு சான். தன் கருத்தை எங்கேயுமே சொல்லவே இல்லை, அவர் அப்படியே சொல்லிட்டார். ஆனால் மணிமேகலை கொஞ்சம் மாறும். அது பௌத்த நூல். இவர் சமணர், எந்த இடத்தையும் தான் சமணர்னு காட்ட மாட்டார். பௌத்தம் அப்படி இல்லை, முழுக்க முழுக்க பௌத்த கருத்துக்களை சொல்லுகிற நூலாக அது இருந்தது. ஆனால் அந்த ஒரு கருத்து அது முக்கியமானது. இன்றைக்கி சத்துணவெல்லாம் போடுறாங்கல்ல, முதல்ல சத்துணவு போட்டவர் யார்? ராமானுஜர். முதல் சத்துணவு. அதுக்கு முன்னே சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தது மணிமேகலை. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, யாம் கண்டது இல்லைன்றாங்க அந்த அம்மா. இந்த உலகத்தில் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது யாம் கண்டது இல். மண் தெளிந்த ஞானத்தில் உள்ளோருக்கெல்லாம், மண் சரிந்திருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் 3 தான் முக்கியம். சாப்பாடு முக்கியம், உண்டி, அடுத்தது உடை, அடுத்தது உரை, தங்கியிருக்கிற உரை, தங்கியிருக்கிற இடம். இந்த 3 இருந்தால் போதும். இதில் எது ரொம்ப முக்கியம்? சாப்பாடு. ஆடை இல்லாமல் இருந்துடலாம், ஆசை இல்லாமல் இருக்க முடியுமா? ஒரு சினிமா பாட்டு. ஆனால் உணவு இல்லாமல் இருக்க முடியாது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, இதே தொடர் புறநானூற்றிலே வரும். அதைத்தான் அந்த காப்பியம் வற்புறுத்துகிறது. அதுக்கு முன்னே அந்த சாப்பாடு போட்டது புறநானூறு. இந்த சிறுகுடி பண்ணன்னு ஒருத்தர் தான். அவன் திறந்தோறும் ஆயிரக்கணக்கான பேர் அந்த வீட்டுக்கு மேலே நிற்கிறாங்க, எறும்பு ஊர்ந்து செல்வது போல. அதனால் அந்த மன்னன் பாராட்டினான் அவனை. யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, நான் வாழ்கிற இந்த நாட்களையும் சேர்த்து பண்ணன் வாழ்ந்துட்டு போட்டேன். ஏன்னா இத்தனை பேருக்கு தினம் சாப்பாடு போகிறானே. அப்போ சத்துணவு திட்டம் காமராஜர் முதல்ல இல்லை, இப்போ இல்லை. அதுக்கு முன்னே ராமானுஜர் அந்த பணியை செஞ்சார். அதுக்கு முன்னே மணிமேகலை, அதுக்கு முன்னே புறநானூறு 2500 வருஷத்துலேருந்து ஒரு சிக்கலான செய்தி தான். அது நல்லதாக கிடந்தில்லை. இது சாப்பாடு போட்டே தமிழை கற்றுதாங்க. சிறுகுடி பண்ணன். அந்த இருந்த ஊருக்கு பேர் சிறுகுடி. இந்த ஊர் கிராமத்துக்கு பேர் சிறுகுடி. புறநானூறு. அந்த அனைவரும் அந்த 300க்கு மேலே வருது. இப்போ நம்ம புலவர் நன்னன் இருக்கார்ல, டிவியிலலாம் சொல்லுவார். இப்போ அவர் விட்டுட்டார், ஆளே இல்லாமல் டிவியில் படம் எடுத்துவார். எழுதிட்டிங்களா? தப்பாக எழுதாதீங்க, எழுதிட்டீங்களா? பொதிகையில் வந்துட்டு இருந்தார் இல்லையா, அவர் இன்றைக்கும் இருக்கார், 90 வயசு தாண்டி, சைதாப்பேட்டை. அவர் வீட்டுக்கு பேர் சிறுகுடி. அந்த அவருடைய வீட்டுக்கு போனீங்கன்னா வெளியே போர்டு சிறுகுடி. அந்த சிறுகுடி பண்ண அது மேலே அவருக்கு ஒரு பற்று வந்து அந்த வீட்டுக்கு பேர் வச்சுருக்கிறார், சிறுகுடி. அதே மாதிரி பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணத்தில் ஏன் இதை முக்கியமானதுன்னு சொல்கிறேன்னா, ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் வந்து எந்த இடத்துலையும் உங்கள் கருத்தையோ உங்களுடைய விருப்பத்தை தெரிவித்திடக்கூடாது மக்களுக்கு. அது நீங்கள் தனியாக சொல்லலாம், போகிற உங்கள் கருத்தையே பதிவு பண்ணக்கூடாது. பெரிய புராணத்தில் என்ன பெரிய சிறப்புன்னா, கிடைத்திருக்கிற அந்த 4286 பாடல்லையும் ஒரு இடத்துல கூட பெரிய புராணத்தை தான் கருத்து அவர் சொல்லவே இல்லை. என்ன கிடைச்சதோ அந்த செய்தியை மட்டும்தான் பதிவு பண்ணார். அவரே ஒரு பாட்டில் சொல்கிறார், ஆட்சியில் ஆவணத்தில் அயலார்தங்கள் காட்சியில் யாதானும் ஒன்று காட்டுக. எதை சொன்னாலும் எவிடன்ஸ் வேணும். இப்போ எவிடன்ஸே இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள் என்று மக்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அது இவரே எழுதிடுவார். மக்கள் சொல்கிறாங்க அப்படிதானே என்று கூறுகிறார்கள் என்று பேசுகிறார்கள் சொல்லிடுறார். அவர் சொல்கிறார், ஆட்சியில் அங்கே எவிடன்ஸ் இருக்கணும். நாட்டில் என்ன இருக்குது? ஆட்சின்னா பத்திரம், டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வேணும். அயலார்த்தங்கள் காட்சியில் ஐ விட்னஸ் யாராக இருக்குனாங்க. ஆவணத்தில் முன்னாடி எழுதி வச்சிருப்பாங்கல்ல பத்திரம், ஆவணம் டாக்குமெண்ட்.
அப்புறம் அந்த ஊரில் மரபாக பெரியவங்க சொல்லணும், ஆட்சியில் அயலார்தங்கள் காட்சியில் ஆவணத்தில் யாதானும் ஒன்று எதா இருக்கா டாக்குமெண்ட் இருந்தால் தான் சொல்லணும். இவர் அவருடைய நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு. அதுக்கு முன்னே 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்ட தொகை பாடிட்டார். அதுக்கு முன்னே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிட்டார். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவரே அமைச்சராக இருந்ததுனால ஒரு இதழாளர் மாதிரி, ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் மாதிரி சவுத் இந்தியா போல் சுற்றுறார். ஏன்னா சோழ பேரரசுடைய அமைச்சர் நேராக போகிறார், நேராக கல்வெட்டு எடுக்கிறார், இன்ஸ்கிரிப்ஷன், நேராக பிராஸ் பிளேட் செப்பு பாட்டை எடுக்கிறார், அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் வாய்மொழியாக கேட்குறார், அங்கே இருக்கிற ஓலைச்சுவடியெல்லாம் பார்க்குறாரு. இவ்வளவும் பார்த்து குறிப்பெடுத்த பிறகு தான் சிதம்பரத்தில் போய் உட்காந்து 1 வருஷம் உட்காந்து இதை எழுதுறார் வித் எவிடன்ஸோட. அதுக்கு எல்லாம் சான்று காட்டுறார். இந்த ஞானசம்பந்தர் பாடின தேவாரம், நாவுக்கரசர் பாடின தேவாரம், சுந்தர் எல்லாத்தையும் அதுக்கு கோட் பண்ணுறார். நீங்கள் பெரிய புராணம் மேலோட்டமாக பார்த்தா அது புராணம். ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸோட 63 பேர் வரலாறு பிப்ளியோகிராஃபி தரார். 63 பேருடைய பயோகிராஃபி வரலாறு. அப்போது இது உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா, சிலப்பதிகாரம் உள்ளதை உள்ளவாறு பதிவு செய்கிறார். அது கொஞ்சம் வேறுபாடு வரும். என்னன்னா வரலாறுக்கு லிட்ரேச்சருக்கு ஒரு வேறுபாடு உண்டு, ஒரு நூலுடைய வேறுபாடு உண்டு. என்ன உங்களுக்கு நினைவு இருக்கா? வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிஸ்ட்ரி அண்ட் லிட்ரேச்சர்? ஒரு நூலுடைய வேறுபாடு தான் ஹிஸ்ட்ரிக்கு லிட்ரேச்சருக்கும். ரொம்பவும் புனைவி சொல்ல முடியாது. நல்ல தமிழில் சொல்லணும்னா உள்ளதை உள்ளவாறு சொல்வது வரலாறு. இப்படி அப்படி சொல்கிறாங்களா என்ன கேட்காதீங்க. வரலாறுனா அப்படி தான் இருக்கணும். ஹிஸ்ட்ரின்னா கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அதான் ஹிஸ்ட்ரி. உள்ளதை உள்ளவாறு சொல்லுவது ஹிஸ்ட்ரி, வரலாறு. உள்ளதை புலவன் அல்லது எழுத்தாளன் தான் உணர்ந்தவாறு சொல்லுவது இலக்கியம். அப்படியே சொன்னால் ஹிஸ்ட்ரி. அதை தான் உணர்ந்து கொஞ்சம் அதை நாசுக்கு பண்ணி வேலைப்பாடு, வைரத்தை அப்படியே கொடுத்தா போட்டுக்க முடியாது. கொஞ்சம் பட்டைக்கட்டை தீட்டி கொஞ்சம் அழகுபடுத்தி போட்டால் காதில் போட்டுக்கலாம். உள்ளதை உள்ளவாறு சொல்வது வரலாறு, புலவன் தான் உணர்ந்தவாறு சொல்லுவது இலக்கியம். இப்போ சிலப்பதிகாரமோ பெரிய புராணமோ வரலாறு தான் சொல்கிறார், ஆனால் தான் உணர்ந்து அது சோயப்போட கொஞ்சம் கண்ணு காது போய் சொல்கிறார். ஆனால் அந்த பேசிக் அடிப்படை 90 விழுக்காடு உண்மையான வரலாறு தான் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் நீங்கள் கம்பராமாயணம், அதே மாதிரி தான் பாரதம். நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் புலவர்கள் அவங்க எதுவும் கூட்டவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. நன்றாக நீங்கள் அதை மனசில் வைத்துக்கொள்ளணும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, பல பேர் அவங்க விருப்பத்துக்கு எதாவது சொல்லியிருப்பாங்களோ, அப்படி சொல்லியிருப்பாங்களா, இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு நினைக்கலாம். ஏன்னா அது ஒன்றுமே செய்ய முடியாது. இது என்ன நீங்கள் அதை இதழ சொல்லணும். இப்போ கம்பராமாயணத்தை மாற்ற முடியுமா? கதை ஆல்ரெடி கதை இருக்குது, வால்மீகி சொல்லியிருக்கார். அது ஒன்றும் பண்ண முடியாது. அவர் இன்னும் சொல்லப்பட்ட கதையைத்தான் சொல்கிறார். அப்புறம் ஏன் சார் இவர் சொல்லணும்? ஏன்னா அது வடமொழியில் இருக்குது, தமிழ் மொழியில் சொல்லணும். ஆனால் என்ன செய்கிறார் கம்பர்? ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு செய்தியை சொல்கிறீங்க என்றால் இந்த செய்தியை சொல்ல வருகிற பொழுது நீங்கள் யாருக்கு சொல்கிறீங்க, எந்த ஆடியன்ஸுக்கு நீங்கள் மெசேஜ் கொடுக்குறீங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நியூஸ் கொடுக்கணும். சார் நான் உள்ளதான் சார் சொல்கிறேன்னு பற்றிக்கிட்டு எரிஞ்சுது, 10 குடிசை காலியாச்சு, 4 பேர் வெட்டிக்கிட்டானா, இருக்கு இன்னும் 40 பேர் வெட்டிக்கிட்டான். இப்போ யாருக்கு இந்த மெசேஜை கொடுக்குறோம், அப்போ அந்த இடத்துல நீங்கள் அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் யோசனை போகணும். கம்பர் அதே கதையை தான் எடுத்துக்கிட்டார், அதில் மாற்ற முடியாது. நடந்தது சொல்லித்தானா நாசுக்கா என்ன பண்ணார், எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழர்களுக்கு இதை கொடுக்குறோம், தமிழர்களுக்கு எங்கெங்கே பண்பாட்டு சிக்கல் வரும், பண்பாட்டு சிக்கல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மாற்றிட்டார். தப்பிச்சது ராமாயணம். இல்லைன்னா ராமாயணம் இங்கே வழக்கில் இருந்திருக்காரு. நிறைய இடங்கள் அந்த வேலையை பண்ணியிருக்காரு. அங்கே காதல்லாம் கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு சங்க இலக்கியம் போகிற காதல் தான், இங்கே காதலும் வீரம் தான். இப்போ நீங்கள் தமிழ் மாணவராக இருந்தால் கணக்கு சொல்லலாம். கிடைச்சிருக்கிற 18 சங்க இலக்கியங்களில் 80 விழுக்காடு பாட்டு அகப்பாட்டு, காதல் தான். 20 விழுக்காடு தான் புறம், வீரம். இங்கே காதல் தான் ஜாஸ்தி. இந்த அகப்பண்பாடு இங்கே உண்டு. அதனால் கம்பர் பார்த்தாரு, இது காதல் வைக்கணுமே, அண்ணலும் நோக்கினால் அவ்வளவு நோக்கிறார். புது கவிஞன் வந்தான், அப்பனும் நோக்கிறார், அது வேற கதை. கம்பர் மாத்துறார். முக்கியமான ஒரு முக்கியமான இடங்களில் ஒன்று சொல்லணும்னா, குறிப்பாக ஒன்று சொல்லணும்னா, வால்மீகி எப்படி எழுதினார்னா, சீதையை தூக்கிட்டு போகிற பொழுது தெரியுமா உங்களுக்கு?
எப்படி தூக்கிட்டு போனார் வால்மீகி எழுதுறார் சீதையை. இடது கையால் சீதையோட முடியை தூக்கிட்டார் கொத்தா. அப்படி தூக்கி தன்னுடைய புஷ்பக விமானம், அவன் விமானத்துடைய பேர் புஷ்பகம், புஷ்பக விமானம், அப்படி தூக்கி தன் இடது தொடை மேலே உட்கார வச்சுக்கிட்டார். உட்கார வச்சது மட்டும் இல்லை, இடது கையால் கட்டி பிடிச்சிக்கிட்டார். கட்டி பிடிச்சி தேரை செலுத்துறாரு. நாம் இன்னொருத்தருடைய மனைவியை மனசால நினைச்சாலே ஆபத்து நம்ம எழுதி வச்சிருக்கோம். எங்கே எழுதி வச்சிருக்கு சங்க தமிழ் இலக்கியத்தில்? கற்புடை பெண்டில் பிற நெஞ்சு புகார், மணிமேகலை. கற்புடை பெண்கள் பிற நெஞ்சத்திலே புக மாட்டாங்களாம். ரொம்ப சிக்கலான விஷயம்தான் அதெல்லாம், இல்லை ரொம்ப சிக்கல். இப்படி எழுதுன இந்த நாட்டில் நெஞ்சத்திலே புக மாட்டான். இவன் இடது கையால தூக்கி தொடை மேலே உட்கார வச்சு இடது கையால கட்டி பிடிச்சிக்கிட்டு போனால் சீதைக்கு என்ன ஆகும்? வணங்க முடியுமா? கம்பர் பார்த்தார், அப்படியே கத்திரிக்கோள் போட்டார். இது இங்கே சொன்னால் எடுபடாதுன்னு. அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. ஏன்னா எந்த மக்களுக்கு நீங்கள் செய்தி கொடுக்குறீங்களோ அந்த மக்கள் எந்த பண்பாட்டில் இருக்காங்களோ அது ஆபத்துலாம் கொடுக்கணும். உடனே கதையை மாற்றினார். சீதைக்கிட்டே அவர் போக முடியல. என்ன பண்ணாராம்? மண்ணோடும் கொண்டு போனான். அந்த பூமியே புழகிறான். ஏன்னா அந்த அம்மா கிட்டே போக முடியாது, நெருப்பான். அந்த அந்த அவர் இருக்கிற பர்ணசாலை மண்ணோடு பேர்த்தாரான். மண்ணுடும் கொண்டு போனான் புண்ணிய மேனி தீண்டு அஞ்சுவான் கண்ணகன் கருத்திலால் தொடுதல் என்னரும் கூறாய் மாய்தி என்னும் மொழியே எண்ணி. பிரம்மதேவன் சாபம் கொடுத்துருக்காராம், உன்னை நினைக்காத ஒரு பெண்ணை தொட்டினா, அதாவது தலைவில்லை எண்ணுவதற்கு அரிதான அளவுக்கு தூள் தூளாயிடுவாராம். என்னரும் கூறாய் மாய்தி, புல புலப்பன்னு அப்படியே கோடிக்கணக்கான விரிசல் விட்டு செத்து போயிடுவேன். அந்த சாபம் இருக்குது. அதனால என்ன பண்ணான்னா சீதை கிட்டே போக முடியல, மண்ணோட பர்ணசாலையோட தூக்கிட்டு போயிட்டார். நம்ம தமிழ் படத்தெல்லாம் அப்படி தான் காட்டுவாங்க. நீங்கள் பார்த்த ராமாயணத்திலாம் மண்ணோட கொண்டு போகிற மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போது செய்தி ஒன்று தான், செய்தியை மாற்ற முடியாது. சீதையை ராவணன் எடுத்துகிட்டு போனால் செய்தி. ஆனால் இவர் என்ன பண்ணார்? மூலத்தில் சொல்லலை, மாற்றிட்டார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான இந்த மாதிரி இடங்கள் இலக்கியத்தில் இருக்குது. எந்த பேர்னிங் இஷ்யூவாக இருக்குது அந்த நாட்டில் ஜாக்கிரதையாக கொடுக்கணும், இல்லைன்னா சிக்கலாயிடும். நமக்கு கடமை இருக்குது, சமூக பொறுப்பு நமக்கு இருக்குது. இருக்கிறத தணிக்க பார்க்கணுமே தவிர அதை குறைக்க பார்க்கணுமே தவிர இன்னும் அதை அதிகப்படுத்திடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமானது. அதனால் பெரிய புராணமாக இருந்தாலும் சரி, சிலப்பதிகாரமாக இருந்தாலும் சரி, கம்பராமாயணமாக இருந்தாலும் சரி, அந்த காலத்து நிகழ்ச்சிகளை, மக்களுடைய பண்பாட்டு செய்திகளை கொஞ்சம் பதிவு பண்ணிக்கிட்டே போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் மூலத்திலேருந்து நம்ம மாற்ற முடியாது. சரி, கரெக்டான வரலாறு எந்த இலக்கியங்களை சார் நல்லா கொஞ்சம் வெட்ட வெளிச்சமாக இருக்குது அப்படின்னா அது வேணும் இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் புனைவு. எதில் சார் நீங்கள் தமிழ்நாட்டை உண்மையாக பார்க்க முடியும்னா சிற்றிலக்கியங்களை தான் பார்க்கணும். அதனாலே சிற்றிலக்கியம் பேர் வச்சுட்டாங்க. ஏன்னா அந்த சிற்றிலக்கியங்கள் பூரா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலை தூக்குச்சு இங்கே அமுக்கி வைப்பாங்க. பெரிய காப்பியங்கள் இருக்கு இல்லையா, அங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் அப்படி இப்படி வரும், அதுக்கு மேலே வராது. சிற்றிலக்கியம் இருக்க பள்ளர் வாழ்க்கை வெளிப்படையாக வரும். மூத்த பள்ளி இளைய பள்ளி சண்டை போட்டுக்குவாங்க, பள்ளனை பற்றி கேலி பண்ணுவாங்க, பண்ணையாரை கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ண முடியாத காலத்தில். ஆனாலும் அந்த இலக்கியம் அவங்க மத்தியில் நாடகமாக நடிக்கப்பட்டு கூத்தாக நடித்து அவங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க என்பதை அது சொல்லும். அதே நேரத்தில் நமக்கு எதை வேடிக்கையாக இருக்குன்னா, அவங்க சண்டை போட்டுறது ரொம்ப சங்கடமாகவும் இருக்கும். நாம் எதெல்லாம் மேடையில் பேசக்கூடாதோ, எதெல்லாம் சொல்ல முடியாதோ அவங்க அதெல்லாம் பேசி சண்டையும் போட்டுக்குவாங்க, மகிழ்ச்சியாக குடிக்குவாங்க, எல்லாத்துக்கும் இருக்கும் அதில். இப்போ நான்லாம் முக்கூட்ட பாடம் நடத்துகிறேன்னா பள்ளனும் பள்ளியும் பள்ளர்கள் எல்லாம் வயலில் நாற்று நட்டுற பொழுது ஃபுல்லாக தான், ஆஃப்லாம் கிடையாது, கோட்டரெல்லாம் கிடையாது, கல் ஃபுல்லாக போட்டுட்டு தன்னை மறந்த நிலையில் ஆடிப்பாடி ஆடை இல்லாமல் எல்லாம் வரப்பில் கிடப்பாங்க. அதை எழுதுறாரு. அது ஒளிவு மறைவே கிடையாது. 2 பேரும் சண்டை வந்துட்டா எந்த எல்லைக்கு போவாங்கன்னு இன்னைக்கு கிராம நாக்கு அறுத்துருவேன், கையை வெட்டிடுவேன், ஜாக்கிரதை சொல்கிறாங்களே. சின்ன ஒருத்தனை 2 பேர் கல்யாணம், இதெல்லாம் இலக்கியத்தில் வரும். அவன் சொல்கிறா, மிஞ்சி பேசினால் நெஞ்சு அறுப்பேன் அஞ்சி பேசடி. அந்த எல்லை இப்போ எதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. ஜாக்கிரதை, இதுக்கு மேலே எதாவது பேசினேன் நெஞ்சு அறுத்துருவேன். அப்படியே பதிவு போடணும். பள்ள என்னென்ன தப்பு பண்ணுறான், எங்கெங்கே குடித்தான், எங்கெங்கே மயங்கி இருந்தான், எங்கெங்கே போனான், எல்லாம் சொல்லும். நீங்கள் சமுதாயத்தை அப்படியே படம் பிடிக்கணும்னா முக்குடர் பொழுது தான். நீங்கள் இந்த ஓரளவுக்கு சொசைட்டியை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சிற்றிலக்கியத்தை எடுத்து நீங்கள் 1 மணி நேரம் இலக்கியம் நடத்தும். குற்றால குறவஞ்சி அப்படியே குறத்தி வாழ்க்கை
இதெல்லாம் நீங்கள் அங்கே அழகாக வர்ணனை பண்ணுவார் சிலப்பதிகாரத்தில். கம்பராமாயணம் அழகாக வர்ணனை வரும். ரியாலிட்டிக்காக யதார்த்தமாக எங்கே வரும்னா பல்லில் பல்லர்கள் வாழ்க்கை வரும், குறவஞ்சில் குறவன் குறத்தி வாழ்க்கை வரும். அங்கேயும் சுவை வரும். மலையை பற்றி பேசுகிறாங்களே, வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பர், கவன சித்தர் வந்து வந்து காயை சித்து விளைப்பர், தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் தேர்க்காலும் பரிக்காலும் ஒழுகும், கூணலிலம் பிறை முடித்த வேணியலங்காரர், குற்றால திரிகூட மலையங்கள் மலையே. குற்றாலத்துக்கு போயிருக்கீங்களா? இதில் யார் குற்றாலம் போயிருக்கீங்களா? மேலே தேனருவிக்கு எல்லாம் 5 அருவியில் குடிச்சிருப்பீங்க. மலைக்கு மேலே தேனருவி போயிருக்கீங்களா? 5 கிலோமீட்டர் மேலே 4 மணிக்கு கிளம்பணும், வெயிலுக்கு முன்னே அப்போ தான் இறங்கிட முடியும். அங்கே போனீங்கன்னா அந்த தேனருவி உச்சியில் கொட்டும். இப்படி தான் பார்க்கணும், தலை சுத்தம். அப்படியே பார்த்தீங்கன்னா அது எங்கேருந்து கொட்டுதுன்னு தெரியாது. அது கீழே மேகம் போகும், ஏன்னா அவ்வளோ ஹைட் அந்த மலைக்கு மேலே. இங்கே அருவி கொட்டுதான், இது கீழே மேகம் போடுறதுனால இந்த உச்சி தெரியாது. இந்த அருவி மேகத்துலேருந்து கொட்டுற மாதிரி தான் தெரியும். அது நீங்கள் அது பார்க்கறதுக்கே அங்கே போகணும். ஆனால் ஜாக்கிரதையாக போகணும் 10 பேரோட. ஏன்னா அட்டை பிடிச்சிக்கணும், உட்காந்து குளிச்சுட்டு 10 அட்டை வந்துடும். என் அட்டையை நீங்கள் எடுக்கணும், உங்கள் முதலுக்கிறத நான் எடுக்கணும். ஆனால் அதை போய் இயற்கை இது அப்படியே பாடுறாரு, அனுபவிக்கிறார். அதெல்லாம் கூத்தா நடிக்கப்பட்டது. எப்போ கூத்துன்னு வந்துடுச்சோ யதார்த்த மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்துடுவாங்க. அதெல்லாம் சினிமாவில் வேறு மாதிரி மாற்றிட்டாங்க. அது தெய்வீகமாக எல்லாம் குற்றாலக்குறவஞ்சி பாட்டு. செங்கையில் வண்டுகளின்களின் என்று ஜெயம் ஜெயம் என்றாட, இடை சங்கதம் என்று சிலம்பு புலம்புடு தண்டை கலந்தாட, இரு கொங்கை கொடும்பகை வென்றனமென்று குழைந்து குழைந்தாட, மலர் பைந்தொடி நங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றனலே. இதெல்லாம் அப்படியே அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணாங்க? அவங்க கோபம் தாபம் வீரம் எல்லாம் வரும். இது ரியாலிட்டி அப்படியே பதிவு பண்ணுது. ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட் பதிவு பண்ண வேண்டிய இடத்துல பதிவு பண்ணணும். ஜாக்கிரதையான விஷயங்கள் சிலப்பதிகாரவாதி கம்பராமாயணம் அப்படியே கொஞ்சம் வழுப்பணும். அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது, எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறோம் இல்லையா? எல்லாத்தையும் சொல்ல முடியாது. இடம் பொருள் ஏவல். ஒருத்தர் அந்த நீதி இலக்கியத்தில் சொல்கிறார்ல, நாலடியாரில் ஒரு அற்புதமான பாட்டு, நீங்கள் கூட எழுதி வச்சுக்கலாம். நன்னிலைக்கண் தன்னை நிறுப்பானும் நிலைகளைக்கு கீழிடுவானும். பொருள் புரியுதுங்களா பாட்டுக்கு? நிலையினும் மேன்மேல் உயர்ந்து நிற்பானும் தன்னை தலைகீழா செய்வானும் தான். இப்போ நீங்கள் வளர்வது உயர்வது, அது அந்நியில் உங்களை தாழ்த்தி கொள்வது எல்லாம் யாருடைய கையில் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்குன்றார் பாட்டு. நாலடியார் சொல்லுது. இப்போ எல்லாரும் வழிகாட்டலாம், இந்த ஊருக்கு இப்படி வழி போங்க, ட்ரிப்ளிகேன் போனோம், ரத்னா கேஃப் போகணுமா, பசிக்குதா உங்களுக்கு, அப்படி போங்க, நேராக பெல்ஸ் ரோடு போங்க, லெஃப்ட்டில் திரும்புங்க, இடது பக்கம் திரும்பினா யாருக்கும் தெரியாது, லெஃப்ட்டில் திரும்புங்க, அப்புறம் வலது திரும்பினீங்கன்னா இது வந்துடும். நிலம் அப்படி இருக்குது. ஏன்னா ரிக்ஷாவில் ஏறிக்கிட்டு வா வலது பக்கம் திரும்பப்பா வலது பக்கம் திரும்புமானா திரும்பல நேராக போகிறேன், டே நிறுத்தப்பா ரைட்டில் திரும்பினா அது முன்னாடி தமிழில் சொல்ல வேண்டி தானேங்கண்ணா. ரிக்ஷாக்காரை பார்த்தா எது தமிழ், ரைட்டு லெஃப்ட்டு தான் தமிழ் இல்லையா? அது அவர் மேலேயும் தப்பு இல்லை. சினிமாவில் அப்படி தானே பாடுறோம். சினிமாவில் என்ன பார்க்குறோம்? எம்ஜிஆர் ஒரு பாட்டு போடுறாருல்ல, அக்கம் பக்கம் பார்க்காதே, எல்லாம் புது தலைமுறை சினிமா பாட்டு கூட தெரியும். ஆளை கண்டு மயங்காதே, ஹேண்டில் இடிப்பை வளைக்காதே, ஹேண்டில் பாரை ஒடிக்காதே, எல்லாம் இங்கிலீஷு. போலீஸ்காரன் ஸ்டாப்புன்னு சொன்னால் பொட்டுன்னு நிற்கணும்னு தெரிஞ்சுக்கணும், போலீஸ்காரன் ஸ்டாப்புன்னு நிற்க எல்லாம் இங்கிலீஷு. அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. பொண்ணு போகிற வேகத்தில் யார் தடுத்தாலும் நிற்காது, நீ புரிஞ்சுக்கோ. வேறு வழி இல்லை. இப்போ நீங்கள் வெறும் தமிழை சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஸோ அது கலந்து தான் பேச வேண்டியது. அதனால் இந்த நிலைகளில் நீங்கள் வாங்கி கொள்ளணும். அப்போது இந்த இவ்வளோ இலக்கியம் படித்தாலும் கையில் கடைசியில் வளர்வது உயர்வது யார் கையில் இருக்குது? உங்கள் கையில் தான் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக இந்த பின்னாடி இந்த 20ஆம் நூற்றாண்டில் வந்தார் கவிஞர்களில் நல்ல எதிராசிரியராக ஒரு பெரிய கவிஞர் விளங்கினார். நீங்கள் அவரை யாரை படிக்கிறோ இல்லையோ, பெரிய ஜேர்னலிஸ்ட் யாருங்க? மகாகவி பாரதி. உங்கள் நண்பர் மாதிரி சொல்கிறீங்க பாரதின்னு, எவ்வளோ பெரிய கவிஞர். இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்தும் நிற்பார். திருவள்ளுவர் போல் மகாகவி நிற்பான். ஏன்னா அவன் சத்தியத்தோடு வாழ்ந்தவன், நேர்மையாக இருந்தான். மற்றவங்க நிற்கிறது கஷ்டம், பாரதி நிற்பான்.
மற்றவங்களுக்காக இயக்கம் தான் தூக்கியது. பாரதி தன் தகுதியால் உயர்ந்தவன். சில யதார்த்தம் இருக்கு. அப்படி ஒவ்வொரு கவிதையும் எனக்கு உயிர் வீச்சு, இன்னைக்கும் துடிக்கும், அப்படியே எழுப்பிடும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் கண்ணம்மா என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணின் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. அருமையான பாட்டு. நல்லதோர் வினை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். எதுக்காக என்ன இப்படி நல்லவனா படைச்சு? அறிவெல்லாம் கொடுத்துட்டேன், நல்ல வினையா இருக்கு, அதுக்கு புழுதியில போட்டு நியாயமா? கடைசி வரி முக்கியம். விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். நம்மளால முடியல, எல்லாம் சோர்ந்து போய் உட்காந்துறான், எழுந்திருக்கவே முடியல, கீழே உட்கார முடியல, போயிட்டு வாடா நாளைக்கு பார்த்துக்கலாம் சார். அப்படி இருந்த வேலை இருக்காது. விசையொரு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையொரு மனம் கேட்டேன், இவை அருள்வதில் உனக்கு எதுவும் தடையுள்ளதோ சொல்லடி சிவசக்தி. ஏன் உலங்குகிறார்? என்ன சும்மா சோம்பேறியா படைச்சுன்னு சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய். ஒரு பாருங்க, இந்த தமிழ்நாட்டில் தோன்றிய ஒரு கவிஞர் ஆங்கிலத்தில் மிகு புலமை பெற்றவன். ஷெல்லியும் கீழ்ச்சியும் கரைத்து குடித்தனால்தான் அவனுடைய கவிதைகளில் புது கவிதை வீச்சு வந்தது. புது கவிதை அவன் தான் முதல்ல உருவாக்குறான். எழுதுகோள் தெய்வம் என் எழுத்தும் தெய்வம். அவன் தான் பத்திரிகை ஆசிரியர் வந்து பிரமாதமா பத்திரிகை நடத்தினவர். மகாகவி பாரதி காசி பல்கலைக்கழகத்தில் போய் படித்தவர். சான்ஸ்கிரிட் அத்துப்படி அவருக்கு, இங்கிலீஷ் அத்துப்படி, பெங்கால் தெரியும். அதனால தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் அவர் சொல்லலாம். ஏன்னா 5-6 மொழி தெரியும். பல புதிய முயற்சிகளை தமிழ் கவிதை உலகத்தில் கொண்டாந்து உரைநடை எழுதினார். பகவத்கீதைக்கு அற்புதமான உரை எழுதியிருக்கார். அது இன்னைக்கு விற்பனைக்கு இருக்கு. பாரதியார் எழுதிய பகவத்கீதை உரை. வேதங்களின் கதைன்னு தமிழ் எழுதினார். நல்ல வடமொழி புலமையாளர். காயத்ரி மந்திரத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். சாதாரண போகிற போக்கில் கண்ணன் பாட்டில் வருது, செங்கதிர் செல்வன் தேர்ந்த ஒளியினை வணங்குவோம், அவன் எங்கள் துயரினை மாற்றுவோம். அர்ஜுன மாலை நேரம் வந்தோடனே காயத்ரி மந்திரம் சொல்லி இதை வணங்குறான். அதை அப்படியே தமிழ் படுத்துறாரு. அவர் நல்ல ஜேர்னலிஸ்ட். அதுக்கு பின்னாடி இந்த பாரதிதாசனும் கொஞ்சம் நடத்தினா, ரொம்ப நாள் நடத்த முடியல. குயில் என்ற ஒரு இதை நடத்தி கொண்டு இருந்தார். குயில் பாரதிதாசன் நடத்தினார். அவரு நவசக்தி சுதேசமுத்திரன்லாம் ஆசிரியராக இருந்தார். இங்கிலீஷில் கூட ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் மகாகவி பாரதியார். அதுக்கு பின்னாடி இந்த நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளைலாம் வந்து இதற்கு எடுத்துக்கல, கவிஞராக இருந்துட்டாங்க, சுதந்திர போராட்ட வீரத்தில் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்தவங்கெல்லாம் இதழ் நடத்த முடியல. ஏன்னா இதழ் நடத்துவது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே பொருளாதாரம் வந்துச்சு. யார் பணம் இருக்கோ அவங்க தான் இதழை நடத்த முடியும். இன்றைக்கி யாருமே சிறு இதழ் நடத்தவே முடியலையே. ஆனால் ஒரு பெரிய பணக்கார ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சா 1/1 அது பாட்டு 10 பத்திரிகை வருது. இப்போ ஒரு காலத்தில் ஆனந்தவுடன் வந்ததுன்னா ஆனந்தவுடனே தொடர்ந்து ஒரு 5 பத்திரிகை வருது. அவளுடன் வருது, பக்தியுடன் வருது, இன்னமும் வருது, எனக்கே தெரியல இவ்வளவுடன் வருது. அதேமாதிரி குமுதம் வந்து அது ஒரு 10 இஷ்யூடைய இருந்தது. ஏன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் வந்துடுச்சுன்னா அவர் தொடங்குறார். ஏன்னா அவருக்கு கிளை இருக்குது, பிரான்ச் இருக்குது, அங்கங்கே அந்த வாசகர்களை பிடிச்சிக்கிறாங்க. நீங்கள் ஒன்று தனியாக ஆரம்பிக்க முடியல. அதனால் அதே மாதிரி சேனல் தொலைக்காட்சி நான் பார்த்தேன். 1 ஆரம்பிக்கிறாங்க, அவரே 4 வந்துடுது. ஒரு தொலைக்காட்சியை 1 வந்து 2 வந்து 3, ஒரே தொலைக்காட்சி 5 வருது. சேனல்னு ஒன்று தனியாக வருது, பாட்டுக்கு ஒன்று தனியாக வருது, அப்புறம் மியூசிக்குன்னு ஒன்று தனியாக வருது, சிரிப்புக்குன்னு அதே ஒரே சேனல் 5 வருது. ஆனால் புதுசாக ஒருத்தர் உருவாக்க முடியுமா? முடியாது. அதனால் இதில் நமக்கு என்ன வேண்டுமானால் பாரதியார் சொன்ன மாதிரி எழுதும் தெய்வம் என் எழுதுகோளும் தெய்வம். ஏன்னா உங்கள் கையில் நீங்கள் நினச்சிங்கன்னா எதையும் மாற்றிட முடியும். ஒரு பழமொழி இருக்குது ஆங்கிலத்தில், பென் இஸ் மைட்டியர் தேன் ஸ்வாட். வாளை விட மிக அதிக கூர்மையானது உங்களுடைய பேனா. பேனா தான் ரொம்ப முக்கியம். அதை வைத்துக் கொண்டு தான் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது. பேரறிஞர் அண்ணா, பின்னாடி வந்த அடுத்த டாக்டர் கலைஞர், இவங்கெல்லாம் ஒரு எழுது தானே. எனக்கு ஆசா பணமா? அவங்களுடைய எழுத்தும் அவங்களுடைய பேச்சும் நாட்டையே திரும்பி பார்க்க வைத்தது.
அதுக்கப்புறம் தமிழுக்கு அது அந்த எதை பயன்படுத்தினார்கள். அண்ணா எவ்வளோ சிறுகதை எழுதியிருக்கிறார், எத்தனை பேருக்கு தெரியும்? எவ்வளோ புதினம் எழுதியிருக்கிறார், கவிதை எழுதியிருக்கிறார். அண்ணாவின் கவிதைகள்னே பூம்புகாரில் நூல் வந்திருக்கு. புலவர் ஆறுமுகம் தொகுத்தார். அவர் அதில் தான் ஆராய்ச்சி பண்ணார், டாக்டர் ஆறுமுகம். அப்புறம் டாக்டரேட் வாங்கினார். அண்ணாவின் கவிதைகள் தனியாக வந்திருக்கு, கதைகள் வந்திருக்கு. செவ்வாழைன்னு பல நாள் நாங்கள் பாடமாக வச்சுருக்கோம். அருமையான கதை, நாடகம், திரைக்கதை. அப்போ அவர் ஜேர்னலிஸ்ட். அவர் 2-3 பத்திரிகை நடத்தினார். காஞ்சியிலேருந்து நடத்தினார். காஞ்சி நடத்தினார், நம் நாடு நடத்தினார். அப்புறம் ஆங்கிலம் கூட நடத்தினார். என்ன ரூல்? ஹோம் ரூல் நடத்தினார். அப்புறம் அவர் அடி ஒற்றி கலைஞர் நடத்தினார். சிபி சிட்ரஸ் நடத்தினார். எல்லாருமே இதழியல் துறை கையெழுத்தினார். இதழியல் துறை என்பது ஒரு பவர்ஃபுல் வெப்பன், ஒரு வலிமை மிக்க ஆயுதம். அதை வச்சு ஆட்சியே பிடிக்க முடியும். அப்படித்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதை பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதற்கு பிறகு தந்தை பெரியார் வந்த பிறகு அதே வெப்பன் அவர் கையில் எடுத்தார். அவர் பத்திரிகை நடத்துகிறார். இப்போ விடுதலை வருது, உண்மை வருது. முதல்ல அவர் ஆரம்பித்தது குடியரசு. இந்த பத்திரிகை தாங்க உலகம் தமிழ்நாடு முழுமையும் சென்று மிகப்பெரிய சமூக மாற்றத்தை ஏற்பாடு செய்தது. தமிழை பொறுத்தவரை மொழியும் அரசியலும் பிரிக்க முடியாது. மொழியும் சமுதாய இயக்கங்களும் பிரிக்க முடியாது. யார் மொழியில் ஆளுமை மிக்கவராக இருக்காங்களோ அவங்க தான் ஆட்சியை பிடிக்க முடியுது. ஏன்னா மொழித்திறம் இருந்தால் தான் நீங்கள் எழுதவும் முடியும், பேசவும் முடியும். எழுதி பேசினால்தான் மக்களை கவர முடியும். இந்த வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் அது நல்ல ஒரு சான்று யாருன்னு கேட்டிங்கன்னா பேரறிஞர் அண்ணா. அவர்கிட்ட 2 ஆற்றலும் இருந்தது. அது சில பேருக்கு இயற்கையில் எழுதுகிறவங்களுக்கு பேச வராது, பேசுகிறவங்களுக்கு எழுத வராது. 2ம் தெரிஞ்சவங்களும் நடிக்க வராது. அண்ணா 3யும் செஞ்சார். அதுக்கப்புறம் மக்களை இணைச்சார். பப்ளிக்கில் போய் கலக்க முடியாது. அண்ணா கிட்ட எல்லா பண்பும் இருந்தது. அப்போ நீங்கள் இதழாசிரியராக சிறக்க வேண்டுமானால் அண்ணாவை போல, அடுத்து இப்போ சொல்லலாம், ஏன்னா அவருக்கு அந்த தகுதி இருக்குது, கலைஞரை போல. ஏன்னா 100க்கும் மேற்பட்ட சிறுகதை எழுதினார். என்னுடைய நண்பர் டாக்டர் சாம்பமூர்த்தி இப்போ ரிட்டையர் ஆகிட்டார், பிரின்சிபலாக இருந்து. மா செல்வராசன் எங்கள் துறைத்தலைவர் பேராசிரியர், அவர்கிட்ட தான் கலைஞரின் சிறுகதைகள், அவர்கிட்ட இன்னொருத்தர் அண்ணாவின் சிறுகதைகள், அண்ணாவின் நாடகங்கள், அண்ணாவின் கவிதைகள், அண்ணாவின் மொழிநடை. இதெல்லாம் என்னன்னா, இந்த மொழி ஆளுமை, மொழித்திறம் இருந்தால் தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அப்போ தான் நீங்கள் அழகாக எழுத முடியும். மக்களுக்கு போய் ரீச் ஆகிறது தான் முக்கியம், இல்லைன்னா வெற்றி பெற முடியாது. அதில் அப்புறம் கூர்மை தேவைப்படுது. என்ன கூர்மைனா, நீங்கள் எந்த அளவுக்கு நாலெட்ஜ் ஒய்டுன்னு வச்சுருக்கிறீங்களோ, இல்லைன்னா உங்கள் நண்பர் உங்களோட கொஞ்சம் கெட்டிக்காக இருந்தாலும் நீங்கள் இதை நடத்த முடியாது, நீங்கள் பேச முடியாது. பேரறிஞர் அண்ணா அந்த காலத்தில் பேசுகிறாருன்னா அவர் தான் கடைசி ஸ்பீக்கர். அவருக்கு முன்னே நாவலர் பேசுவார், அதுக்கு முன்னே கலைஞர் பேசுவார். இந்த கடைசி எல்லா சின்ன சின்ன பேச்சாளர்களும் பேசி முடிச்சிருப்பாரு. கடைசி 3 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ அன்பழகன் பெரும்பாலும் எம்பியாக இருந்தார். இங்கே இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே வரல அவர். அப்போ கலைஞர் 3rd, நம்பர் 2 நாவலர், நம்பர் 1 அண்ணா, அப்படி வரும். கடைசியாக அண்ணா பேசுவார். கலைஞர் அப்பயே கொஞ்சம் கெட்டிக்கார ஆள், விளங்கம்மான். 3வது இடத்துல பேசுகிற பொழுது உணர்ச்சியை தூண்டு வரவர். திருப்பூர் குமரனை சொல்லி அதை சொல்லி இதை சொல்லி அந்த என்டையர் பாப்புலேஷன் ஒரு 3 லட்சம் பேர் கையை கொட்டி உணர்ச்சியில் நிற்கிறான். அதுக்கப்புறம் யார் பேசினாலும் எடுபடாது, யார் பேசினாலும் எடுபடாது. அப்புறம் நாவலர் வர்றார். அவர் வழக்கமாக அவருக்கு படித்த தமிழ், எம்ஏ தமிழ் வர அந்த காலத்தில். கலைஞர் SLC கூட பாஸ் பண்ணல. அவர் வழக்கமாக போனாலும் சொல்லி எடுபடலை, ஒன்றுமே எடுபடலை. அது ஃபீஸாக உட்காந்துட்டார். இப்போ கடைசியாக அண்ணா வரணும். எல்லாம் என்ன எதிர்பார்ப்பாங்க, அவ்வளோதான், இன்றைக்கி அண்ணாவும் காலி தான், அண்ணாவும் காலி தானே. ஆனால் அதுதான் அண்ணா எழுந்திரிச்ச உடனே அவர் கலைஞருக்கு படித்த வரைக்கும் அவர் 8வது படித்தவர். அவருக்கு தெரிஞ்சது பொன்னாட நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கிறார். இலக்கியம் தெரியும், கலிங்கத்து பண்ண தெரியும். எடும் எடும் என எடுத்ததோர் இகலொலி கடலொலி இகைக்கவே விடு விடு விடுபறி கறிக்குழா என்னும் ஒளி கடலொலி மிகைக்கவே, இப்படியெல்லாம் அடிக்கி பேசி கைத்தறில் வாங்கி உணர்ச்சி பண்ணிருக்காங்க. அண்ணா பார்த்தார், நாவலர் காலி ஆகிட்டார். அண்ணா நேராக கிரேக்க ஹிஸ்ட்ரிக்கு போனார். கிரேக் ஹிஸ்ட்ரியில் அங்கே இருக்கிற அந்த வரலாற்றை அப்படி தூக்கி சொல்லி, இதைத்தான் இங்கே பொன்னாற்று நிகழ்ந்து அதான் தம்பி கருணாநிதி எடுத்து சொன்னார். இப்போ கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கலைஞருக்கு கிரேக்கம் தெரியாது, ரோம் ஹிஸ்ட்ரி தெரியாது,
கலைஞர் என்னென்ன சொன்னாரோ கைதில் வாங்கினாரோ அதுக்கு பேரலாக இருக்கிற கிரேக்க ஹிஸ்ட்ரியும் ரோமன் ஹிஸ்ட்ரியும் ரஷ்யன் எடுத்து சொல்லி சொல்லி இதைத்தான் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னதை தம்பி எடுத்து சொன்னார்னோடனே அதுக்கு மேலே 4 பேரும் கைது ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது முக்கியமாக நீங்கள் இந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு எது முக்கியம்னா பறந்துபட்ட அறிவு இருந்தால்தான் உங்களுக்கு முன்னே என்ன மெசேஜ் வந்தோ அதை அடித்து கவுண்டர் பண்ணி அடுத்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு நம்முடைய நாலேஜ் நிறையா இருக்கணும். இல்லைன்னா நாவலர் மேலே உட்காந்து அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யார் எந்த நேரத்தில் கேட்டாலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். அதில் அண்ணாவை யாராமே வீழ்த்த முடியாது. எங்கே இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் தமிழாக இருந்தாலும் தன்னை வளர்த்து கொண்டு இருந்தார். எழுத்துத்துறையாக இருந்தாலும் இப்போ எல்லாரும் ஒரு கோட் பண்ணுவாங்க பாருங்கள், ஆங்கிலத்தில் 3 சொல் வர மாதிரி போடுங்க, ஒரே இதில் 3 சொல் வரணும். சும்மா நடந்தான்னு தெரியாது. ஏழ்புள்ள அப்படி கேட்டாங்க, பிகாஸா திடீர்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஆனால் அண்ணா அப்படி நான் சொன்னோடனே அடிச்சிட்டார். நோ சென்டென்சஸ் கேன் எண்ட் வித் பிகாஸ், பிகாஸ், பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன். எந்த வார்த்தையும் பிகாஸ்னு முடியாது. ஏன்னா பிகாஸ், பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன். அது 2 வார்த்தைக்கு இடையில தான் வருமே தவிர இறுதி சொல்ல வராது. பிகாஸ், பிகாஸ், பிகாஸ் இஸ் ஏ கன்ஜெக்ஷன். அடுக்கு மொழியில் பேசுவார். ஐ சாய சாயர், சாயிங் எ சா, சக்சஸா, ஐ நெவர் சார். நான் ஒரு மரம் அறுப்பவனை பார்த்து கொண்டிருந்தேன், அவன் மரத்தை அறுத்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட அழகான காட்சியை நான் இதுவரை பார்த்ததில்லை. ஷாமில்னு பார்த்துருக்கீங்கள? அங்கங்கே போட்டு மரம் இருக்கிற விஷயம் மேலே ஷாமில். ஐ சாய ஷாய, சாயிங் எஸ்ஸா, சச்சஸா, ஐ நெவர் சா. அப்போது அவர் அதனால தான் வெற்றி பெற்றார். அதனால் நாம் எந்த அளவுக்கு நம்மிடம் சரக்கு புலமை வைத்திருக்கிறோமோ, லாங்குவேஜ் ஸ்கில் சொல்கிறோம் இல்லைங்களா, மொழி ஆளுமை. இப்போ நாங்கள் பிஏவில் லாங்குவேஜ் ஸ்கில் ஒரு பேப்பரே வச்சுருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெறுவீங்கன்னா லாங்குவேஜ் ஸ்கில், போத் ரைட் அண்ட் ஸ்பீக். எழுதுகிறதும் பேசுகிற ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும். சொல் வல்லன் சோர்விலன் அஞ்சான், அவன் இகழ்வெல்லல் யாருக்கும் அரிதினார் திருவள்ளுவர். அவங்களுக்கு எல்லா திறமையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றி பெற வேண்டுமானால். எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை சார், நான் முடிச்சுட்டு என் கடையில் போய் உட்காந்து போகிறேன் சார். பேருக்கு தான் சார் கல்யாணம் பத்திரிக்கை போகிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா எம்ஏன்னு போட்டால் நல்ல இடத்துல போட்டு கொடுப்பாங்கன்னா பிரச்சனை இல்லை. நிறைய பேர் பணக்காரங்க பார்த்தீங்கன்னா, நான் உண்மையை சொல்கிறேன், தெலுங்குலேருந்து வராங்க, ஆந்திராவிலேருந்து. 1 கோடி ரூபா கொடுத்து எதுக்கடா தேவையில்லை வேலை டே, இல்லை எனக்கு 50 லட்சம் தான் பிஸ்னஸ் பண்ணி சம்பாரிச்சுங்க, எதுக்கடா போங்க சார். 5 கோடி கூட ஏன்னா 5 கோடி ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் வாங்கிட்டா 50 கோடியில் எனக்கு பொண்ணு வருதுன்றான். இப்போ பிரச்சனையே எங்கே சொன்னாங்க, அவன் படிக்கிறதுக்காக வரல. இந்த 5 கோடி கொடுத்து 50 கோடிக்கு டவுரி வாங்கிறதுக்கு வராது. அதனால் அப்படி போனீங்கன்னா வாழ்க்கை இல்லை. ஸோ உங்களை எக்யூப் பண்ணிக்கணும். அது யார் கையில் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நாலடியார் சொன்னது யார் கையில் இருக்குது? அவங்கவுங்க கையில் இருக்குது. மகளே உன் சமர்த்துன்ற மாதிரி திருவள்ளுவர் அதில் 1 அடியில் சொன்னார் இதே கருத்தை. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். நீங்கள் பெருமையுடையவர்களாக உயர போகிறீங்களா இல்லை தாழ்ந்து போகிறீங்களா, இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்கள் செய்கிற செயல் வினை, வேற ஒருத்தர் இல்லை. இப்போ 4 அடியார் 4 அடியில் சொன்னிச்சு. திருவள்ளுவர் 1 அடி. அடுத்து ஒருத்தர் வந்து அதிவீரராம பாண்டியர், அவர் ஒருவரில் சொல்லிட்டார், பெருமையும் சிறுமையும் தான் தர வருமே, வேற ஒருத்தர் கொடுத்து வருவதில்லை. எல்லாம் நம்ம கையில் தான் இருக்கு. உங்கள் முயற்சி அதான். அறிவுடையார் எல்லாம் உடையார்னு சொல்லியிருக்காங்கல்ல, அறிவுடையார் ஆவது அறிவார்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாம் யாருடைய கையில் இருக்குது? உங்கள் கையில் இருக்குது. இப்போ கடைசியாக நாம் நிறைவு செய்யணும்னா மணி 12 ஆக போகுது. ஐயா, சித்தர்களுடைய முக்கியத்துவத்தை சித்தர் கழகம், கழகம்னு சொல்ல வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் சித்தர்கள் அதிகம். 18 சித்தர்கள், 17 சித்தர்னு சொல்கிறது ஒரு மரபு. ஆனால் இப்போ சித்திர இலக்கியத்தை உரையோட நூல் போட்டிருக்காங்க. வர்த்தமானன் பதிப்பகத்தில் புலவர் அறிவொளி பார்த்துருப்பீங்களே, பட்டிமன்றத்தில் பேசுவார்ல, காவி வேட்டி காவி ஜிப்பா போட்டுட்டு தாடியோட நகைச்சுவாக பேசுவார்ல, அது இப்போ அவர் உடம்பு சரியில்லை, இப்போ பழசு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவர் முன்ன ரொம்ப நாள் பேசுனதில்ல, இப்போ பழைய டிவியில் இருந்து போட்டுருக்காங்க. அவர் உரை எழுதியிருக்கிறார், வர்த்தமானில் போட்டிருக்காங்க. 36 சித்தர்களுக்கு உரை எழுதியிருக்கிறார். 17 என்பது ஒரு பரிபாஷை குறியீடு. 18 எல்லைகளை
ஸ்டேஜஸ் மேலே போனால் நீங்களும் சித்தராகலாம். அதுதான் அதுக்கு இந்த 18 முக்கியமான இடம். மகாபாரத போர் 18 நாள், ராமாயண வார் 18 வருஷம், தேவாசுர போர் 18 வருஷம், ராமாயணம் சண்டை, மகாபாரதம் 18 நாள், ராமாயண போர் 18 மாதம், அது 18 வருஷம், 18 மாதம், மகாபாரதம் 18 நாள், 18 எல்லாம் முக்கியம். 18ஆம் படி கருப்பேன், சாமியே ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை, சாமியே ஐயப்பா 18 படி, 18 நாள். இதெல்லாம் வாட்சி நம்ம தமிழ் அடித்தா ஒரு அடி சேரன் செங்கோட்டு, அவன் உத்தம் போட்டானா 18 நாழிகள் அடிச்சிட்டான். சிறப்பதி காத்தது 18 நாழிகை சேரன் செங்கோட்டன் வடாரையரை வெற்றி கொண்டது. 18 நாள் மகாபாரதம், 18 மாதம் ராமாயணம், 18 ஆண்டு தேவாசுர போர், வார் பிட்வீன் தேவாசுராஸ். இதெல்லாம் கணக்கு, இதெல்லாம் பரிபாஷைக்கு வச்சுருக்காங்க. இப்போ அதை விட்டுரும். இப்போ 36 பேர் வந்தோம்னா 230 சித்தர்கள் பேர் நமக்கு கிடைக்குது. ஆனால் அது என்ன முக்கியம் சித்தர்களுக்குன்னா, முக்கியமான செய்தியாக அவங்க நிறுவனத்தை அமைப்பை கொண்டாடுவதில்லை. எந்த சித்தரும் தன்னை சார்ந்த ஒரு நிறுவனத்தை ஏற்பாடு செய்து கொள்வதில்லை. ஏன்னா எப்போ நிறுவனம்னு வந்துருச்சோ காசு வந்துடும், 10 பேர் வந்துடுவாங்க. எங்கே செல்வம் அதிகமாக சேருதோ அங்கே ஞானம் இருக்காது. செல்வம் வந்தால் ஞானம் இருக்காது. ஏன்? அதுலேயே கவனம் போயிடும். நிறுவனமாக வந்துருச்சுன்னா அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா, இவன் எங்கே திருடனா, அவன் எங்கே போனால் வந்தானா வள்ளியா, கணக்கு வழக்கு தான் சரியாயிடும். அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறுவனம் வைத்து கொள்ளாமல் செல்வம் சேர்க்காமல் அவங்க பாட்டுக்கு தனியாக போயிட்டாங்க. தன்னை நாடி வந்தவனுக்கு தகுதி இருந்தால் ஞானத்தை கொடுத்துட்டு போயிட்டேன், எங்கேயும் தங்க மாட்டேன். அதனால தான் அந்த மரபு ரீதியாக வர்றாங்கல்ல, தீர்த்தி மூர்த்தி தீர்த்தி தலம் முறையாக தொடங்கினோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே தாய்மானவர் சொன்னார். அந்த மரபெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்குன்னு மூர்த்தி கிடையாது, தெய்வம் கிடையாது, அவங்களுக்குன்னு தலம் கிடையாது, எதுவும் கிடையாது. அவங்க ரெபல் மாதிரி இருந்தாங்க. அதான் அவங்க சொன்னாங்க, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி கரிச்சுவம் அறியுமோ. உங்களுக்குள்ள கடவுள் இருக்கிறார், இல்லை இருக்கிறவங்க வெளியே எங்கே போய் கடவுளை பார்க்கறது? நிறுவனமே வச்சுக்கல, கோயில் அமைப்பு, பெரிய பெரிய அமைப்பு, பணம் அதெல்லாம் வச்சுக்கல. அதே நேரத்தில் அதாவது ஜாதியெல்லாம் கண்டித்து பேசினாங்க. ஜாதி அமைப்பை முதல்ல கண்டித்தவர்கள் தான், நிறுவனத்தை கண்டித்தவர்கள் அவர்கள் தான். வெட்ட வெளியதென்று வேறு தெய்வம் இல்லையனர், கட்டையால் செய்தவரும், கல்லினால் செய்தவரும், மஞ்சளால் செய்தவரும், மண்ணால் செய்தவரும். அதனால் தெய்வம் என்பது இதெல்லாம் இல்லை, நீங்களே உருவாக்கி கொண்டது. அப்போ எது தெய்வம்? வெட்ட வெளியதென்று வேறு தெய்வம் இல்லையே. குதம்பை சித்திரம் பாரார், வெட்ட வெளிதென்று மெய்யென்று இருப்போருக்கு பட்டயம் ஏது கடி குதம்பாய், பட்டயம் ஏது கடி குதம்பாய் என்றார். சிவவாக்கியர் ரொம்ப கடுமையாக பேசுகிறார். எங்கேயாவது உடம்புல இன்ன சாதி என்று இலக்கமிட்டு இருக்குதோ, பார்ப்பனத்தி போகம் வேறதோ, பறச்சி போகம் வேறதோன்னு கேட்குறாரு. நீங்கள் வச்சுக்கிறீங்களே இதெல்லாம் வேறு வேறையாக இருக்குமா? எல்லாம் ஒன்று தான். சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ரத்தம் ஒன்றா தானே இருக்குது. ரொம்ப கடுமையாக சிவவாக்கியர் தான் அதை கண்டிக்கிறார், மற்றவங்களும் கண்டிக்கிறாங்க. ஜாதி அமைப்பை எதிர்த்தார்கள், சமுதாயத்தில் இருக்கிற இந்த சட்டத்திட்டங்கள்லாம் எதிர்த்தார்கள். ஒரு புரட்சியாளராக குரல் கொடுத்து மனிதர்கள் ஒன்று, இதுக்கு முதல்ல வித்திட்டவர் திருமூலர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருத்தன் தான் கடவுள், எல்லாரும் ஒரு மனித ஜாதி ஒன்று தானே, ஆண் ஜாதி ஒன்றா பெண் ஜாதி பிரிச்சுக்கலாம் என்றார். ஆனால் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பது ரொம்ப அதிகமாக. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த இந்த சமய அமைப்பு இருக்கு இல்லையா, மடங்கு அங்கேயும் சித்தரை சேர்க்கவே இல்லை. இந்த ஓலைச்சுவடியில் அவங்க தான் அழிச்சிட்டாங்க. கிடைச்சது பரவாயில்ல, யாரோ ஒருத்தன் பாதுகாத்துருக்கான். அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அவங்க, இந்த ஓலைச்சுவடியில் மந்திரம், ஔஷதம், சித்த மருத்துவம், ஜோசிடம் இதெல்லாம் எழுதி அதுக்கு இடையில இதை வச்சு பாதுகாத்தாங்க. அப்படி பாதுகாக்கப்பட்டதான் இப்போ நமக்கு கிடைக்குது. ஏன்? இவர்களுடைய அமைப்பு மட்டும் வளர்ந்து இருந்ததுன்னா இன்றைக்கி நம்ம பக்தி இயக்க வரலாறு வேறு மாதிரி போயிருக்கு. ஒரு வகையில் அவருடைய எச்சம் தான் தாய்மானவர் வர கொஞ்சம் அறிவான தேஜோ மையானந்தமே, அறிவு தான் கடவுளுங்கிறார். அதை பின்னாடி வந்த வள்ளலார் ஜோதி வழிபாட்டுக்கு மேலே போனார். இதெல்லாம் கடந்து மேலே போனார், அருட்பெருஞ்சோதி அப்படின்னு ஜோதி கொண்டு போனார். அது எங்கே சார் இருக்குன்னா நமக்குள்ளே இருக்குன்னு இது அது தத்துவங்கள். சித்தர்களை பற்றி ஒட்டுமொத்தமான கருத்து, ஜாதி அமைப்பை எதிர்த்தவர்கள், சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வை எதிர்த்தவர்கள், எல்லாரும் ஓரினம், மக்களுக்குள்ளே வேறுபாடு இல்லை என்று உருவாக்கியவர்கள். கடைசி வரைக்கும் ஏதேனும் தொண்டு செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள். அவங்க மருத்துவத்தை கையில் எடுத்தது அதான், காசு வாங்கிறதுக்காக இல்லை,
இப்போ மருத்துவம்னு சம்பாதிக்கிறதா இருக்குது. அவங்க இலவசமாக மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு மருத்துவம் பார்த்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. சித்தர்கள் எங்கே இருந்தாலும் சுற்றி அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கும் பார்க்கலாம். ஒரு சித்தர் ஜீவசமாதினா அது வாழை பௌர்ணமி, அமாவாசை, இன்றைக்கி அமாவாசை, ஆடி 18 எல்லா இடத்துலையும் சாப்பாடு நடந்து கொண்டே இருக்கும். அங்கே ஆரம்பிச்சு தான் அந்த அன்னம் எடுக்கிறது. வள்ளலார் அதுதான் முதல்ல கஞ்சி தொட்டு திறந்தார் வடலூரில். இன்றைக்கி அணையாத அடுப்பு, யார் எப்போ போனாலும் சாப்பாடு உண்டு. ஏன்? இதுதான் அணையாத தீ. இப்போ காலையில் சாப்பிட்டு வந்தேன், பசிக்குது. மத்தியானம் ஃபுல்லாக சாப்பிடுவேன், பசிக்குது. அணையாத தீ. இந்த நெருப்பு மட்டும் அசைய மாட்டேங்குது. ஏன் அணையில்? இது அன்னை இட்ட தீ. பட்டினத்தார் சொல்கிறார், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென் இலங்கையிலே, அன்னை இட்ட தீ என் அடி வயிற்றிலே, யானம் இட்ட தீ முழுக முழுகவேனார். வாழை மர பட்டையில் இருந்த அவங்க அம்மா உடம்பு எரிஞ்சுது. அம்மா போட்ட தீ உள்ளே இருக்குது. இதைத்தான் சித்தர்கள் சமூக தொண்டு செய்தார்கள். நிறுவனங்களை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். சாதி அமைப்புகளை, ஏற்றத்தாழ்வுகளை கடிந்தவர்கள் சித்தர்கள். அப்போ என்ன சார், அவங்களுக்கு பக்தி இல்லையா? கடவுளை நம்பியவர்கள். சரி, அந்த கடவுள் எங்கே இருக்கிறார்? உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். வெளியே போய் ஓடாதீங்க, தேடாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்குன்னு எப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அப்போ எல்லார்கிட்டையும் அதானே இருப்பார். என்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதே தெய்வம் தான் சாரிட்டு இருக்கு, அதே தெய்வம் அங்கே. அப்போ எல்லாரையும் வணங்குங்க. எல்லாருக்கும் தொண்டு செஞ்சால் கடவுளுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி. இதுதான் அடிப்படையில் ஒரே வருது. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாருக்கும் தொண்டு செஞ்சோம்னா அது யாருக்கு செஞ்சது தொண்டு? அதுக்குள்ளே ஒவ்வொருத்தட்டையும் கடவுள் இருக்காரு. அப்போ கடவுளுக்கு நீங்கள் தனியாக கோயிலில் போய் தொண்டு செய்ய வேண்டாம், அங்கே போக வேண்டாம் கோபுரத்தில். இங்கே ஒருத்தருக்குள்ளே இருக்கிறதுனால தொண்டு இங்கே செய்யலாம். வள்ளலார் தான் முடிந்த முடிவாக சொல்கிறார், எத்துணையும் பேதம் வராது, எந்த உயிருக்கும் பேதம் பார்க்கல, எத்துணையும் பேதம் வராது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். இப்போ கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறார், வேறுபாடு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. பாட்டு எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. எத்துணையும் பேதம் வராது, புரியுதா? எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர், அவர் உளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான். இறைவன் எங்கே நடமுறுகிறார்? எல்லார் ஜீவனும் இருக்கிறார். எனவே அந்த வித்தகிரதம் அடிக்கேவல் புரிந்திட மனம் விளைந்ததாரு. இப்போ எல்லா உயிர்குலத்துக்கும் தொண்டு செஞ்சாலே இறைவனுக்கு தொண்டு செஞ்ச மாதிரி ஆகிடும். இதனுடைய பிழிவு தான் 2 வரியில் கண்ணில் தாய்மானவர் சொன்னார். அதுதான் ஆனந்த உடலில் இருக்குது. இப்போ ஆனந்த உடலை பற்றி எடுத்திங்கன்னா முதல்ல தலையங்கத்துக்கு மேலே இந்த 2 வரி இருக்கும். அதுதான் முடிந்த முடிவு. சித்தர்கள் ஞானிகளுடைய முடிந்த முடிவு. ஆனந்தவுடன் பார்க்குறது இல்லையா நீங்கள்? ஆனந்தவுடன் தலையங்கத்துக்கு மேலே இந்த 2 வரி இருக்குது தாய்மானவர். எல்லா உயிரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே. இப்போ எனக்கு ஒரே முடிந்த முடிவு, எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும். அதுதான் என் முடிந்த முடிவு. இதுதான் சார் ஒட்டுமொத்த சித்தர்கள் ஞானியுடைய கருத்து. இதை மனதிலே வாங்கி கொண்டு நம்மால் 100க்கு 100 அவர்கள் போல் வாழ முடியவில்லை என்றாலும் முடிந்தவரை நம்ம முயற்சி எப்படின்னா, முடிந்தவரை நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு செல்லலாம். இருக்கா பரவாயில்ல, உடனே எவிடன்ஸ் எடுத்துட்டாங்க. அதனால் முடிந்த முடிவு நம்ம எல்லா உயிர்களையும் மதிக்கணும், மனிதர்கள் மதிக்கணும். இதைத்தான் இலக்கியம் இலக்கியம் என்றது வேற ஒன்றும் இல்லை. இலக்கியம் என்றால் என்ன? இலக்கியம் இல்லாத சொல்றது இல்லை, கண்ணெதிர்க்க பார்த்ததை அதை புலவன் தான் உணர்ந்தபடி சொல்கிறார், வழிகாட்டுவது. அதுதான் இலக்கியம். இப்போ நிறம பேசிக்கொண்டே போகலாம். மணி 12:05 ஆகிவிட்டு. அடுத்த சொற்பொழிவாளரும் பேராசிரியர் வந்து விட்டார். அதனால் நீங்கள் எல்லோரும் தமிழின் பெருமையை உணர்ந்திருக்கிறீர்கள், இலக்கியத்தை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே அந்த இலக்கியத்தை நீங்கள் கற்று தமிழ் உணர்வுக்கிறீர்களா ஆகணும் என்று சொல்லி புரட்சி கவிஞர் நான் வழக்கமாக நிறைவு செய்வது புரட்சி கவிஞர் பாடலோடு. பாரதிதாசன் தான் நான் இன்ஃபில் பண்ணேன். ஹியூமர் இன் பாரதிதாசன் ஒர்க்ஸ். அது அப்பயே 76 பாரதிதாசன் படைப்புகள் நகைச்சுவன் புத்தகமாக வந்தது. அப்போ அவர் முதலமைச்சராக இல்லை. அப்போ கலைஞர் 4 பக்கம் அது கைப்பட எழுதி கொடுத்தார். அந்த புத்தகத்தில் 4 பக்கம் கைப்பட தான் இருக்குது. அப்பயே போட்டேன் நான். அன்றைக்கெல்லாம் அவர் படித்தார். உட்காந்து நம்ம எதிர்க்கே படிப்பார், கையாலே எழுதி கொடுப்பார். இது ஒரு காலம், உட்காந்து பேசலாம். அது ஒரு காலம் இருந்தது 76களில்.
அதனால் அந்த புரட்சி கவிஞர் வைரவரிகளோடு நான் நிறைவு செய்கிறேன். நீங்கள் எல்லாரும் தமிழ் பற்று மிக்கவர்களாகவும் யதார்த்தமான இதழியலாளராகவும் இல்லையா, மக்களுக்கு பயன்படத்தக்க இதழியலாளராகவும் நீங்கள் உருவாக வேண்டும். ஏன்னா பாரதியாரும் நல்ல இதழியலாளர், புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனும் இதழை நடத்தியவர், வெற்றி கண்டவர். அதெல்லாம் இப்போ இருக்குது, ஆர்கியூஸில் இருக்குது. அவர் நடத்தின கோயில் இதழ்கள் எல்லாமே இருக்குது, கைப்பட எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே, சிங்களஞ்சேர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரர் என்று ஊது ஊது சங்கே, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு, வெங்குடுமை சாக்காட்டில் விளையாடும் தோள் எங்கள் வெற்றி தோள்கள், கங்கை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ள எங்கள் உள்ளம், செங்குருதி தண்ணீர் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சு என்று பாடினார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார். அது எங்கள் மூச்சு என்று பன்மையில் இருப்பதை விட நம் ஒவ்வொருடைய இதய மூச்சாக அந்த இன்பத்தமிழ் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை, விளைவை, விருப்பத்தை வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன். வணக்கம்.